தொழுகை சம்பந்தமான சில விளக்கங்களை பதிவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அதாவது ரமதானிலும் பல முறை பேசப்படக்கூடிய தலைப்பாக இருந்தாலும் கூட சில கூடுதல் விளக்கங்களும் சில ஐயங்களும் அவ்வப்போது வருவதனால் அதோடு சேர்த்து இதை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். இதில் இரவு தொழுகையுடைய முக்கியத்துவம் சம்பந்தமாகவோ அல்லது அதனுடைய சிறப்புகள் சம்பந்தமாகவோ பேசப்பட மாட்டார். நம்ம அதை ஏற்கனவே என்ன செஞ்சிட்டோம், அதாவது இரவு தொழுகையும் ஈமானிய போராட்டம் என்ற தலைப்பில் நம்ம பேசிவிட்டோம். இந்த தினத்தில் இரவு தொழுகை சம்பந்தமான மார்க்க விளக்கங்கள், அவருடைய சட்டங்கள், அது தொடர்பான சில செய்திகளை நம்ம இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக நம்ம பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் 5:30 வரைக்கும் இன்ஷா அல்லாஹ். முதல் விஷயம், அதாவது பகல் தொழுகைக்கு சலாத்துன் நஹார், கியாமுன் நஹார் என்றெல்லாம் என்ன செய்கிறதில்லை, சொல்கிறது இல்லை. ஆனால் இரவு தொழுகையை பொறுத்த வரைக்கும் கியாமுல் லைல், அதாவது இரவிலே எழும்பி வணங்குதல் அப்படி என்று சொல்லப்படுறத நம்ம அதாவது ஃபிக்ஹுடைய நடைமுறையிலும் குர்ஆன் சுன்னாவுடைய நடைமுறையிலும் நிறைய என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கிறோம். இந்த கியாமுல் லைல் அப்படி என்று சொல்கிறது எந்த பகுதியை குறிக்கும்? இரவில் நின்று வணங்குதல் என்றால் எந்த பகுதியை அது குறிக்கும்? அப்படி என்பதில் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மக்ரிபில் இருந்தே என்ன ஃபஜ்ர் வரைக்கும் கியாமுல் லைல் தான், அது இரவில் நின்று தொழுகிற தொழுகை தான். ஒருவர் இஷா தொழுதாலும் அவர் இரவில் எழும்பி தொழுததுக்கு என்ன கூலி சொல்லப்படுதோ அந்த கூலி அவருக்கும் என்ன உண்டு. ஒருத்தர் இஷா என்ன செய்கிறாரு, ஜமாத்தா எல்லோரும் 8 மணி தொழுகிறாங்க, அப்போ இவரும் போய் என்ன செய்கிறாரு, ஜமாத்தா தொழுகிறாருண்டா அந்த நேரத்தில் அவர் எழும்பி அந்த தொழுகிறதுக்கான கூலி அவருக்கு என்ன உண்டு. எலும்பி தொழாது விட்டாலும் அந்த இரவில் தொழுதால் அந்த இரவு தொழுகை தொழுவதற்கான கூலி உண்டு அப்படின்னு இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமுல்லா சொல்கிறாங்க. இது மாதிரி நிறைய அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, இரவு தொழுகை என்பது மக்ரிபுக்கு பிறகுலேருந்து என்ன செஞ்சிடும், ஆரம்பித்து விடும் ஃபஜ்ர் வரைக்கும், ஃபஜ்ரில் அடங்காது ஃபஜ்ர் வரைக்கும் அப்படின்னு என்ன சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அவங்களோட அந்த வார்த்தைக்கும் ஒரு இது உண்டு. நம்ம கியாமுல் லைல் என்றது நேரத்தை வச்சு விளங்காமல் தொழுகையை வச்சு விளங்கினதுனால அது ஒரு புதிய கருத்து மாதிரி. நேரமென்று வச்சு விளங்கினீங்கன்னு சொன்னால் இரவில் எழும்பி தொழுத கூலி அவருக்கு உண்டாண்டு. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஹதீஸ் சொல்லி வருது, யார் இஷாவை ஜமாத்தோடு தொழுகிறாரோ அவர் அரைவாசி இரவு நின்று தொழுத கூலி அவருக்கு என்ன உண்டு அப்படின்னு ஹதீஸில் வருது. அப்போ அதுவும் என்ன சொல்லுது, இரவில் எழும்பி தொழுத கூலி அவருக்கு உண்டு என்ற செய்தி அந்த ஹதீஸ் என்னது சொல்லுது. அதுபோல் ஃபஜ்ரை யார் ஜமாத்து தொழுகிறாரோ அவர் அடுத்த அரைவாசி என்ன, அதாவது இரவில் நின்று தொழுத கூலி அவருக்கு உண்டு அப்படின்னு வருது. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவு தொழுகை அப்படிங்கிற அந்த பகுதியை இஷாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பில் அது இருக்குது. எனவே சில பொழுதுகளில் ஜமாத்து பிந்தி, இப்போ நம்ம தராவி தொழுகை பார்க்குறோம், இஷா தொழுது முடிச்சோடனே தராவி தொழுகிறோம். இஷா கியாமுல் லைல் அடங்குது, அடுத்த செகண்டே தொழுகிற தராவி என்ன செய்யலை, கியாமுல் லைலில் அடங்கலை. அப்படின்றது மொழி ரீதியாக என்ன ஒரு பொருத்தமிட்ட ஒரு தன்மை தான். மொழி ரீதியாக எடுத்துக்கொண்டு சொன்னால் இஷாவும் என்ன நம்ம இரவில் தொழுகிற தொழுகை தான், அந்த இரவு தொழுகையுடைய அந்த கூலி உண்டு அப்படி என்று சொல்லக்கூடிய அதாவது அறிஞர்கள் இருக்கிறார்கள் என்பதை நம்ம அடிப்படையாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கியாமுல் லைல் அப்படின்றது நேரம் என்ற அடிப்படையில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்ரிபுக்கு பின்னிருந்து ஃபஜ்ர் வரைக்குமான நேரத்தையும் இரவு தொழுகை அப்படி என்று சொல்லி அறிஞர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், சொல்லி இருக்கிறார்கள். இதில் நம்ம ஒரு முடிவுக்கு வர வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. ஆனால் இப்படி ஒரு புரிதல் இருக்கின்ற ஒரு விளக்கமாக நமக்கு என்ன, அதாவது தெரிந்து கொள்ள வேண்டும், நம்ம இரவில் தொழுகிற தொழுகை மட்டும்தான் என்றதல்ல, அந்த இரவுடைய நேரமும் கியாமுல் லைல் என்ற சிறப்புக்குள்ளே என்ன செய்யும் அடங்கும் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் பார்த்திருக்கிறார்கள் அப்படி என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, இந்த இரவில் இப்போ நம்ம பகலில் கடமையாக தொழுகிற தொழுகைகள் நமக்கு தெரியும், சுன்னத்தான தொழுகிற தொழுகைகள் தெரியும். இப்போ ஃபஜ்ருக்கு நம்ம அதாவது சலாத்துல் கதாத்துன்னு சொல்லுவாங்க, சலாத்துல் ஃபஜ்ருன்னு சொல்லுவாங்க, சலாத்து சுபஹ் அப்படின்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அதே போல் துஹருக்கு சலாத்துல் துஹர் அப்படின்னு சொல்லுவோம், சலாத்துல் ஹாஜிரான்னு அரபில் சொல்லுவாங்க. அஸ்ருக்கு சலாத்துல் உஸ்தான்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. மக்ரிபுக்கு வித்ருன் நஹார், பகலுடைய வித்ர் அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னதாக என்ன செய்தி வருது, மக்ரிப் என்ற பேர் இருக்கு. இஷாவுக்கு அதமா என்று சொல்லி என்ன ஆராபுகள் கிராமப்புறவாசிகள் சொல்லக்கூடிய வளமை இருந்தது அப்படின்ற செய்திகளை நம்ம பார்க்குறோம். இது மாதிரி ஃபர்லுடைய தொழுகைகளுக்கு நமக்கு தெரியுது. சுன்னத்தான தொழுகையில் பகலில் நம்ம துஹா அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறோம். அதே போல் ராத்திபான சுன்னத்துக்கள் அப்படின்னு என்ன செய்கிறோம் சொல்கிறோம், நஃபிலான சுன்னத்துக்கள் இப்படி சொல்கிறோம். இப்போ இது நமக்கு தெரியும். ஆனால் இரவை பொறுத்த வரைக்கும்
ஒட்டுமொத்தமாகவே இரவு நேரத்துக்கு எப்படி சொல்லப்படுதோ அதே மாதிரி தொழுகைகளுக்குரிய பேராக வந்திருக்கக்கூடிய நம்ம பார்த்தீங்கன்னா குர்ஆன் சுன்னால வந்து ஆரம்பமாக சொல்லப்பட்ட இது வந்து கியாமுல் லைல். இரவுல நேரத்துக்கும் லைல்ன்றது எதுன்றது நம்ம பார்த்தோம். தொழுகையில் இரவுட தொழுகைக்கும் தனியாக என்ன கியாமுல் லைல் அப்படின்னு சொல்லப்படுறத பாரு. குமில் லைல இல்லா கலீலா, கொஞ்ச நேரத்தை தவிர நீங்கள் இரவில் இருந்து வணங்குங்கள். அதே போல் யகூமூனல் லைல், அதே போல் என்ன இரவில் அவர்கள் என்ன செய்வார்கள், எலும்பி தொழுவார்கள். ஹதீஸில் என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். அதே போல் அந்த இந்த குமில் லைல இல்லா கலீலா அப்படின்றதில் முழுமையாக அதில் நீங்கள் அதாவது இன்ன ரப்பக ஹுவ யஅலமு அன்னக தகூமு அதுனா மின் சுலுஸைல் லைலி அப்படின்ற அதிலெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். என்னென்னு சொன்னால் கியாமுல் லைல் என்ற வார்த்தை தான் என்ன செய்கிறது வருவதை பார்க்குறோம். அப்போ இந்த வார்த்தையை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா இரவுல தொழுகிற தொழுகைக்கும் என்ன பேர் என்றால் இந்த கியாமுல் லைல் என்ற வளமை தான் என்னது அதாவது சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது, அந்த இரவுல தொழுகிற தொழுகைக்கு குர்ஆனில் வரக்கூடிய இன்னொரு பெயர் அப்படி என்னன்னு சொன்னால் கட்டளை வடிவத்தில் வருது. ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தன் லக், நீங்கள் தஹஜ்ஜத் அப்படின்னு வருது. அந்த இடத்துல தஹஜ்ஜுத் இல்லை, தஹஜ்ஜுத்னா தொழுகைയുടെ பேர், தஹஜ்ஜத்னா கட்டளை. தஹஜ்ஜத்ன்றது கட்டளை, நீங்கள் தொழுங்கள் அப்படின்றது. அப்போது இந்த தொழுங்கல்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்? உண்மையிலே வந்து அதாவது இந்த ஹாஜித் அப்படின்னா தூங்கி கொண்டிருக்கக்கூடியவன் தான். ஹாஜித்னு சொன்னால் தூங்கி கொண்டிருக்கக்கூடியவன். தஹஜ்ஜத அப்படி என்று சொன்னால் பல அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது தூங்கி எழும்புகிற நேரம் இருக்குதே, தூங்கி எழும்புகிற நேரத்தில் தொழுகிற தொழுகை என்பதனால அந்த தஹஜ்ஜுத் என்ற பேர் அதுக்கு கூடுதலாக வழங்கப்பட்டுச்சு. அதாவது நம்ம தூங்கி எழும்புகிற நேரத்தில் தொழுகிற தொழுகை என்பதனால தஹஜ்ஜுத் என்ற பேர் வழங்கப்பட்டுச்சு. மற்றபடி இரவுட தொழுகைக்கு பேரும் இன்னொரு பேர் என்ன தஹஜ்ஜுத் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட நடைமுறையில் கியாமுல் லைல பிரித்து தஹஜ்ஜுதை பிரித்து இருந்ததாக இந்த செய்தியும் என்ன இல்லை. ஆனால் தூங்கி எழும்புகிற நேரத்தில் தொழுதா அதுக்கு என்ன தஹஜ்ஜுத் ஒன்று சொல்லப்படும். ஆனால் எங்கட சமுதாயத்தை நீங்கள் பார்க்கலாம் என்னென்னா கியாமுல் லைல் அப்படின்னு சொல்கிறது அந்த இரவு பிந்தி தொழுகிறதுக்கு தான் கியாமுல் லைல்னு பேர் வச்சுக்கிறான் நடைமுறையில். தஹஜ்ஜதை வந்து ரமலான் அல்லாத காலங்களில் அந்த பேரை வச்சுக்கிறான். இரவில் எலும்பி தொழுகிறதுக்கு தான் ரமலான் அல்லாத காலமாக இருந்தால் தஹஜ்ஜத், ரமலான் காலமாக இருந்தால் கியாமுல் லைல் எலும்பி தொழுதான். இது இப்படி பேர் வச்சுக்கிறத பார்க்குறோம். அப்போ தராவீஹ் என்ற பேர் வந்து குர்ஆன்லே ஹதீஸ்லையும் இல்லை. அதை எதுக்கு வச்சுக்கிறாங்கன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ்வோட காலத்துக்கு பிறகு தானே ஜமாத் உருவாகிச்சு. இரவு தொழுகிற ஜமாத்து முன்மாதிரியாக ரசூலுல்லாஹ் 3 நாள் தொழுவிச்சாலும் அதுக்கு பின்னால் தான் அந்த முழுமையாக ரமதானில் எலும்பி தொழுகிற அந்த வளமை உருவாகிச்சு. அதனால் அதுக்கு என்ன பேர் வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க தொழுகை வந்து ஜமாத்து புதுசு மாதிரி பேரும் புதுசு. என்ன சலாத்து தராவீஹ். அந்த தராவீஹை பொறுத்த வரைக்கும் பொதுவாக அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னர் சஹாபாக்களுடைய காலத்திலிருந்து இஷாவோடு தான் தொழுவிக்கப்பட்டு தராவீஹ்ன்றது இஷாவோடு தான் என்ன செஞ்சு தொழுவிக்கப்பட்டு வந்திருக்கும். அதனால தான் அன்றைய அறிஞர்களோ யாரோ அதுக்கு வந்து கியாமுல் லைல்னு என்ன செய்யலை பேர் வைக்கலை. வக்தில் அது லைல் தான், வக்தில் அது இரவு தான். ஆனால் அன்றைக்குள்ள சிறப்பான மக்கள் எலும்பி தொழுத நேரமெல்லாம் எப்போண்டா தூங்கி எழும்பின பிறகு தான். நம்ம ஹதீஸில் பார்த்தோமே, அவங்க வந்து தூங்கி எழும்பின பிறகு அதாவது இரவுடைய அரைவாசி நேரத்துக்கு பிறகு தான் தொழுகிற வளமை அவங்களுக்கு என்ன செஞ்சது இருந்தது. இஷாவுக்கு புறம் நின்று தொழுகிற வளமை விட்டு என்ன செய்யலை இருக்கலை. பொதுவாகவே இஷா தொழுது முடிச்சுட்டா அவங்க என்ன செஞ்சுருவாங்க தூங்கிடுவாங்க. நம்ம படிக்கிறோமா இல்லையா, இஷா தொழுது முடிச்சுட்டா தூங்கிடுவாங்க. முழிச்சிருந்த நேரங்களெல்லாம் பார்த்தா ரசூலுல்லாஹ் தொழுததாக எந்த செய்திகளும் இல்லை. அவங்க தொழுகிற நேரமெல்லாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நடுநிசிக்கு பிறகு தான், அரைவாசி இரவுக்கு பிறகு தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போது அப்படி அரைவாசி இரவுக்கு பிறகு தான் அவங்க எழும்புறாங்கன்ற அந்த வளமையில் அந்த சஹாபா மக்கள் வந்து அன்றைய காலத்தில் ரசூலுல்லாஹ் காலத்தில் எல்லாம் அதுக்கு கியாமுல் லைல்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தஹஜ்ஜுத்னு என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. ஏன்னா அந்த தொழுகையே உண்மையிலேயே அந்த நேரத்துக்குரிய தொழுகை தான். இரவுடைய வக்து எல்லா இடத்தையும் அடக்கினாலும் ஒருத்தர் தொழுதால் அது கியாமுல் லைல்னு சொல்லப்பட முடியுமாக இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக செயல் வடிவத்தில் அவங்க தொழுதுட்டு இருந்தது வந்து இரவுடைய அந்த நடுப்பகல் நடு இரவுக்கு பிறகு தான். திடீர்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் இஷாவோட தொழுகிறதுக்கு நல்லதுன்னு முடிவு எடுக்கக்குள்ள எல்லாருக்கும் அதை என்ன செஞ்சது ஒரு புதுசாக என்ன செஞ்சது இருந்தது. அப்படி அந்த மாதிரி தொழுகிறது இல்லையே, அப்படி ஒரு தொழுகை வளமை ஒன்று இருக்கலையே என்று புதுசாக இருந்துச்சு. அப்போ அந்த நடைமுறையிலேருந்து என்ன நம்ம பார்க்குறோம்னு சொன்னால் நிஅமத்துல் பித்அத்து ஹாதிஹி, இது என்ன ஒரு சிறப்பான பித்அத் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்கன்னு பார்க்குறோம். என்ன பித்அத்? நிஅமத்துல் பித்ஆ, அதாவது நிஅமத்தில் பித்அத்து ஹாதிஹி, இது ஒரு சிறப்பான பித்அத் அப்படின்னு சொன்னதாக வருது. அப்போ நிஅமத்தில் பித்அத்து ஹாதிஹின்னு சொன்னது காரணம் அந்த தொழுகை பித்அத் அல்ல. ஏற்கனவே ரசூலுல்லாஹ் ஜமாத்தாக தொழுதிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஜமாத்தாக தொழுதிருக்கிறார்கள். அப்போ எதுக்கு உமர்லாம் சொல்கிறாங்கன்னா சிஸ்டம் மாறிட்டு இஷா தொழுது முடிஞ்சோன்னு என்ன செய்கிறாங்க தராவி தொழுகிறாங்க.
அப்போ இஷா தொழுது முடிஞ்சோடனே தொழுவுற அந்த விதம் வந்து இந்த சஹாபா எல்லாருக்குமே அங்கே புதுசு தான், எல்லாருக்குமே அது ஒரு புதிய நிலைமையில் இருந்துச்சு. அடுத்தது மிச்ச நீண்ட காலத்துக்கு ரசூல்லாங்க மரணிச்சு, அபூபக்கர்லாங்க மரணிச்சு, அப்புறம் உமர்லாங்களும் கொஞ்சம் காலத்துக்கு போகிற நேரத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8-10 வருஷமாக ரசூல்லாங்க எப்போ அந்த தராவியை தொழுதாங்க இல்லையே அந்த கியாமுல்லையில். அப்போ 8-10 வருஷமாக போயிருக்கு, மக்கள் எவ்வளோ மறந்துருப்பாங்க. இப்போ புதுசாக அதை ஆரம்பிக்கிட்டு அதை மக்கள் புதிதாக பார்த்தான்னு இருப்பாங்க. இந்த நுக்தாவை நம்ம விளங்கிக்கொள்ளணும். எங்களோட மக்களும் அதை சரியான முறையில் புரிஞ்சு தான் பயன்படுத்திட்டு வராங்க. கியாமுல்லைல்ன்றதையும் தஹஜ்ஜது என்றதையும் அவங்க இந்த முன்னால் தொழுகைக்கு என்ன செய்கிறதில்லை, பயன்படுத்துறது இல்லை. அந்த வளமை புதிய ஒரு வளமையும் அல்ல, அது ஒரு புதிய வளமையும் அல்ல, அன்றைய நடைமுறையில் அப்படித்தான் அது இருந்துச்சு. கியாமுல்லைலோ இதோ அந்த மாதிரியான நேரத்தில் தொழுகிறதான் இருந்திருக்கும். அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜி, அவர்களுடைய விழா எலும்புகள் படுக்கை விட்டு விலகும் என்றான். என்னது அது அர்த்தம்? எலும்பி தொழுகிறதா என்னது அதில் சொல்லப்படுறது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ அடுத்த கியாம் என்ற சொல் வந்து நின்றுட்டு தொழுகிறதுனால கியாம் என்று வரல, இருந்துட்டு தொழுதாலும் கியாமுல்லைல் தான். ஒருவர் இருந்துட்டு தொழுகிறார் முடியாமல், அவர் இப்போ கியாமுல்லைல் இல்லையா, கியாமுனா நிற்றல். அவர் வந்து கியாமுல்லைல் என்று சொல்லப்பட்டதுக்கான அந்த நடைமுறை என்னென்னா தூங்கி எலும்புறாரு தூங்கல். அவர் என்ன செய்கிறாரு, தூங்கி எழும்புறாரு என்றதுக்காக அந்த கியாமுல்லைல் என்ற வளமை என்ன செஞ்சுருவாங்க. நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்க, நின்று தொழுகிறது அப்படின்றதுனால வந்துச்சு. பகலில் நின்று தானே தொழுகிறோம், சரியா? அந்த பேர் வந்ததுக்கான காரணம் அவர் தூங்கி என்ன செய்கிறாரு, எலும்பி தொழுகிறாரு என்றதுனால அது வந்துச்சு. இல்லைண்டா நீண்ட நேரம் தொழுகிறதுக்கெல்லாம் பேர் குனூத்துன்னு சொல்லுவாங்க. காணித் அப்படி குர்ஆன்ல காணித்தீன காணித்தாத் அப்படின்னு வரும். இந்த நடைமுறை நம்ம அப்போ ரெண்டாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, பேர் வந்த அந்த வளமை கியாமுல்லைல் தஹஜ்ஜத் என்ற வளமைகள் எல்லாம் வந்து பொதுவாகவே இரவு தொழுகைன்றது முந்தி தொழுகிறது அல்ல. இரவு தொழுகைன்றது நேர அடிப்படையில் இல்லாமல் தொழுகை முறை அடிப்படையில் பார்த்தா முந்தி தொழுகிறது என்னது அல்ல, பிந்தி தொழுவது தான் இரவு தொழுகை. அந்த பிந்தியதில் மிச்சம் பிந்துறதா அல்லது என்னது ஆரம்பம் பிந்துதலா என்றது மட்டும்தான் என்ன செஞ்சு சிறப்புன்றது இப்போ நடைமுறையில் இருந்துச்சு. இந்த அடிப்படையில் கியாமுல்லைல் தஹஜ்ஜுத் என்ற வளமை இருந்துச்சு. தராவி என்ற வளமை இஷா தொழுது முடிச்ச உடனேயே அந்த தராவி தொழுகிற வளமை உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் ஏற்படுத்தப்பட்டுச்சு. அந்த ஏற்படுத்தப்பட்டதில் மக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, ஜமாத்தாக தொழுதாங்க. அப்படி தொழுதும் ஃபஜ்ர் வரைக்கும் என்ன செஞ்சாங்க, ஆரம்பித்து அதை வந்து சஹருடைய நேரம் வரைக்கும் தொழுதாங்க. சில மக்கள் சஹருக்கு கொஞ்சம் நேரம் இருக்கிற டைமில் தான் என்ன செஞ்சாங்க, திரும்பி போனாங்க. நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்னா ஆரம்ப இடத்த சரியாக வச்சுட்டோம், முடிக்கிறத அப்படியே கொண்டு வந்து என்ன மேக்சிமம் என்ன இதோட கொண்டு மாதிரி 360 இருந்ததை கொண்டு வந்து 10 விளங்கிட்டா ஒரு 10க்குள்ளே 10 முடிச்சுக்கொள்வோன்னு அந்த மாதிரி லெவலுக்கு அது கொண்டு வந்தாச்சு. அது வந்து பிழையென்று நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கு நடக்கக்கூடிய அளவில் வேகம் ஒரு ரக்காத்தை ஓதி, ஒரு ரக்காத்தில் ஹாஃபை ஓதி, அந்த ஒரு ரக்காத்தில் ஒரு வசனத்தை ஓதி, அந்த வசனத்துலேயும் என்னது ஒரு ஹாஃப் ஓதி முடிக்கிற மாதிரி பெரிய வசனத்தை எடுத்துகிட்டு ஹாஃப் ஓதி முடிக்கிற மாதிரி வந்தது வந்து உண்மையிலே கியாமுல் அவங்க தொழாமல் இருந்தால் மிச்ச சிறப்பு. வீட்டில் போய் தொலை விடுறது மற்ற மக்களுக்கு செய்கிற ஒரு ராகத்தது அந்த லெவலுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. அந்த லெவலுக்கு வந்திருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு அரை பக்கமாவது ஓதுற அளவுக்காவது மக்கள் என்ன செஞ்சிருக்கணும், இருந்திருக்கணும். இன்றைக்கு பொதுவாக ஒரு மக்களுடைய நிலைமையெல்லாம் பார்த்தா ஒரு அட்லீஸ்ட் ஒரு பக்கம் ஓதுற அளவுக்குலாம் மக்கள் நிற்கிறாங்க. ஒரு ரக்காத்தில் வந்து ஒரு பக்கம் ஓதினா அது வந்து ஒரு சாதாரணமாக மக்கள் நிற்கிறது தயாராக தான் நிற்கிறாங்க. ஆனால் அதை இமாம்கள் என்ன செய்கிறாங்க, அப்படி செய்கிறாங்க இல்லை. இந்த ஒரு பக்கம் என்றதை அந்த 23 ரக்காத் தொழுகிறதுனால என்ன மிச்சம் வேகமாக முடிக்கணும் என்ற அடிப்படையில் என்ன செஞ்சுட்டாங்க, அது போயிட்டு இருக்கிறத பார்க்குறோம். எனவே இந்த வளமை இஷாவுக்கு பின்னால் தொழுகிற வளமைன்றது பிற்காலத்தில் ஏற்படுத்தப்பட்டுச்சு. அப்போ அதுக்கு வந்த பேர் தான் தராவீஹ். இந்த தராவீஹ் அப்படி என்ற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னா, இதுக்கு பேர் மிர்வஹா, ஃபேன் ராகத்து தாரதுனால அதுக்கு பேர் என்ன மிர்வஹான்னு சொல்கிறது. ராஹத் அப்படின்னு சொல்லுவோம், ராஹத்ன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இந்த அடிப்படையில் அதாவது தர்வீஹத்துன் அப்படின்னா ஒரு ரெஸ்ட்டுன்னு அர்த்தம், ஒரு ரெஸ்ட்டு கொடுத்தல், ஒரு ரெஸ்ட்டு கொடுக்குன்னு அர்த்தம். தர்வீஹத்தான் அப்படின்னா 2 ரெஸ்ட்டு கொடுக்குறது. தராவீஹ் அப்படின்னா நிறைய ரெஸ்ட் என்ன செய்கிறது கொடுக்குறது, அதான் தராவீஹ்ன்றது. சலாம் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் கொடுக்குறேன், சலாம் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் கொடுக்குறேன். சிலர் வந்து 4 இப்போ 23 தொழுகிறவங்களா இருந்தால் 4 அப்படின்னு என்ன செஞ்சாங்க கொடுத்தாங்க. அல்லது 2 அப்படி என்ன செஞ்சாங்க ராகத்து கொடுத்தாங்க. இந்த ராகத்து கொடுத்தல் என்றது பேருக்கு தான் தர்வீஹத்துன் அப்படின்றது. தொழுக தர்வீகா இல்லை, இப்போ தொழுகை தான் இப்போ தர்வீகாவாக பேத்தி விளங்கிட்டா. இப்போ என்ன நடந்துட்டீங்கடா, தராவீஹண்டா தொழுக தராவீ ஆயிட்டு. தொழுக தராவீன்னா என்ன, அவன் ராகத்தாக தான் தொழுகிறான். ஏன் கன்ஃபார்மாக இன்னும் 2 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிடுவேன்றான். 4 ரக்காத்தைக்குள்ளே தைரியமாக சொல்கிறேன், இந்த தராவியை முடிச்சுட்டு வரேன்றான். இந்த 2-3 நிமிஷத்தில் வந்துடுவேன்னு அவ்வளோ குயிக்காக சொல்கிறான்னா அவன் எதில் ராகத்தாக்கிறான்? இப்போ அதாவது தொழுகையுடைய நேரம் குறைக்கப்பட்டு அவன்கிட்ட ராகத்து இப்போ அங்கே போயிட்டு ஈமானிய ராகத்து இல்லை,
வேகத்தில் அவனுக்கு ஒரு ராகத்தை செஞ்சுட்டு போயிட்டு. அப்போ தர்வீஹான்னு சொல்லப்பட்டதே 2 தொழுகைக்கு இடையில கொடுக்குற ராகத்துக்காக என்னது சொல்லப்பட்டுச்சு. இன்னொன்று இருக்குது ஜில்சத்துல் இஸ்திராஹான்னு சொல்லுவாங்க. ஜில்சத்துல் இஸ்திராஹாண்டா என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுகையின் ஒவ்வொரு ஒற்றையிலும் என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜில்சத்துல் இஸ்திராஹா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள்னு வருது. தொழுகையின் ஒவ்வொரு ஒற்றையிலும் என்ன, நம்ம முதலாவது ரக்காத்தில் சுஜூதில் இருந்து எழும்புகிற டைமில் என்ன செய்வோம், உட்கார்ந்துட்டு எழும்புவோம். அடுத்த ஒற்றை என்ன, 3வது ரக்காத்து. 3வது ரக்காத்தில் என்ன செய்வோம், இருந்துட்டு எழும்புவோம். இது ஹதீஸ், இது ஹதீஸ். அப்போ இந்த ஹதீஸில் ஜில்சத்துல் இஸ்திராஹான்னு வாரத்துக்கு காரணம் என்னென்னா, சுஜூதில் நீங்கள் வச்ச நேரம் நின்றுட்டு எழும்புகிற டைமில் இஸ்திராஹா கொஞ்சம் உட்காந்துட்டு எலும்புறீங்க, ஒரு ராகத்தை எடுத்துகிட்டு என்ன செய்றீங்க, எலும்புறீங்க. அதனால தான் அந்த இடத்துல என்ன இஸ்திராஹான்னு சொல்லப்பட்டுச்சு. அதே மாதிரி இப்போ இதுக்கு இந்த ராகத்துன்றது அப்போ அந்த இடைவெளி விடுவது அப்படின்றது. அதனால தான் இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் இஸ்திராகா சுன்னத்தா அனுமதியா அப்படின்ற கருத்து முறைப்பாடு வந்துச்சு. அந்த இஸ்திராகா உட்கார்ந்துட்டு எழும்பது சுன்னத்தா, தொழுகையுடைய சுன்னத்துக்களில் உண்டா, நீங்கள் விரும்பினா இருந்துட்டு என்ன செய்யலாம், எலும்பலாம் அப்படின்றதில் உண்டாண்டு கருத்து முறைப்பாடு வந்ததுக்கு அதுதான் காரணம், ராகத்துன்றது. அப்போ தர்வீஹா இதுலேருந்து தான் தராவீஹ்ன்ற அந்த பேரனை செஞ்சு வந்துச்சு. இப்போ அந்த நடைமுறையில் இமாம் புகாரி சலாத்து தராவீஹ்ன்ற தலைப்பு போடுறதெல்லாம் இந்த கோணத்தில் நீங்கள் பாருங்கள். இந்த கோணத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி ஆரம்பிக்கிற நேரத்துக்கு மாற்றமான ஒன்றுக்கு தராவீஹ்னு சொல்கிறது இல்லை. அதனால தான் ரமலான் அல்லாத காலங்களில் தராவீஹ் இல்லை. ரமலான் அல்லாத காலங்களில் தராவீஹ் இல்லை. இப்போ ஒருத்தர் ரசூலாங்க 20 தொழுதுகிறாங்க தானே, வாங்க ரமலான் அல்லாத காலத்தையும் தராவி தொழுது, அது ஒரு பிதத்தாக பேத்துரும். ரமலான் அல்லாத காலங்களில் தராவீஹ் உண்டு இல்லை. அப்போ தராவீஹ் உண்டு இல்லை என்று இந்த பாயிண்ட்டை விளங்காமல் நிறைய பேர் கியாமுல் லைல் வேறு தராவீஹ் வேறு என்று சொல்கிறாங்க தானே. ரக்காத்தில் முரம்படுற டைமில் கியாமுல் லைல் வேறு தராவீஹ் வேறு என்று இந்த அடிப்படை எல்லா தொழுகையும் உண்டு தான், எல்லா தொழுகையும் உண்டு தான். ஆனால் ஆரம்பித்த நேரம் அந்த நடைமுறையுடைய பழக்கத்தில் மாற்றம் தான் அந்த பேரை என்ன செஞ்சது, எங்களுக்கு வேறொரு அர்த்தத்தில் தந்துச்சு. அதனால் ரமதான் அல்லாத காலத்தொத்தர் இஷா போகிறோம், நம்ம என்ன ரமதானில் மட்டும் தொழுகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு எப்பயுமே இரவில் தொழுதிக்கிறாங்க தானே அப்படின்னு எடுத்தாங்கன்னா அவர் பிதத்தை தான் என்ன செய்கிறார், உருவாக்குறார். ஏன் கியாமுல் லைல் ரமதானுடைய காலங்களில் நல்லா வலியுறுத்தப்பட்டு கடுமையாக அதை இன்னஹு மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் உஃபிர லஹு மா தகத்தம் மின் தம்பி. ரமதானில் யார் ஈமானோடும் கூலி எதிர்பார்த்தும் எழும்புகிறாரோ அவருக்கு அதுக்கு முன்னால் அதாவது செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் வருது. இது மற்ற நேரங்களுக்கு என்ன செய்யலை, வரலை. அப்போ அதனால தான் மற்ற பொதுமக்களும் தொழாத கியாமுல் லைலில் ஈடுபடாத பொதுமக்களும் ரமதான்லையாவது என்ன செஞ்சிடணும், அவர்கள் தொழுதுவிட வேண்டும் என்ற அந்த வழிமுறை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி நிறைய மக்கள் என்ன செஞ்சாங்க, உமர் ரலியல்லாஹு காலத்தில் பள்ளியில் ஒவ்வொரு இமாமுக்கு பின்னால் நின்று தராவி தொழ ஆரம்பித்தாங்க, அந்த இரவு தொழ ஆரம்பித்தாங்க. உமரில் அவங்க வராங்க, ஒரு கூட்டம் அங்கே ஜமாத் நடத்திட்டு அவங்க விருப்பமான இமாமுக்கு பின்னால் இன்னொரு 5 பேருக்கு 5 பேர் இன்னொரு பின்னால் இப்படி இருக்குது. இதை பார்த்துட்டு உமர் ரலியல்லாஹு அவர்கள் இதெல்லாத்தையும் என்ன ஒன்றுக்கு கீழே உருவாக்குவோம் என்று சொல்லி தான் இந்த தராவி தொழுகை என்ன செய்கிறாங்க, அதாவது அந்த இடத்துல ஏற்படுத்துகிறாங்க. அப்போ தராவீஹ்ன்றது மின் ஹைதுல் வக்த், அதாவது நேர அடிப்படையில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிதத்து தான், ரசூலான வளமையில் இல்லாத தான் ரமதானில் ஏற்படுத்தப்படுது. ஆனால் அது நியமத்தில் பிதான்னு சொன்னதுக்கான காரணம் முன்னுதாரணம் இல்லாமலாம் இல்லை. தொழுகைக்கு முன்னுதாரணம் இருக்குது, வக்தில் அனுமதி இருக்குது, நேரம் தான் அதனுடைய சப்ஜெக்டு அப்படின்றத நம்ம என்ன செய்யணும், நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லா இதுலேயும் வரும். நம்ம கொஞ்சம் மிச்சம் விரிவாக பேத்துருவோம் தெரியா, சரியா? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாவற்றிலும் வரும். உதாரணத்துக்கு இன்னொன்று சொல்லிடுறேன். இப்போ உதாரணமாக மக்கள் இப்போ நம்ம உம்ராவுக்கு போகிறோம்னு வைங்களேன், உம்ராவுக்கு போகிறோன்னு சொன்னால் ரசூலாங்க இந்த நஜித் பகுதி, இந்த கிழக்கு பகுதியிலேருந்து வரவங்களுக்கெல்லாம் கர்னூல் மனாசின்னு ஒரு இடம் சொன்னாங்க. கர்னூல் மனாசில் இடத்துல மக்கள் வளமையாக ஒரு இடத்துல ஹெராம் கட்டிட்டு வருவாங்க. மக்கள் வளமையாக ஒரு இடத்துல ஹெராம் கட்டிட்டு வாங்க. உதாரணமாக சைலுல் கபீரன் அந்த இடத்துல ஹெராம் கட்டுவாங்க. கொஞ்சம் காலத்துக்கு போகிற ஜபல் குர்னூல் இதில் ஒரு புதிய ஹெராம் கட்டுற இடம் என்ன செய்யுது, உருவாகுது. இப்போ யாரும் சொல்லிடக்கூடாது என்ன புதுசாக என்ன ஒரு விதத்தான ஒரு ஹெராம் கட்டுற இடத்த உருவாக்கிட்டாங்க. இங்கே தான் வளமை. ஆனால் கர்னூல் மனாசில் அது வரைக்கும் போகுது. கர்னூல் மனாசில் அந்த ஹதாவில் உள்ள அந்த ஜபல் குர்ன் வரைக்கும் போகுது. அங்கே ஒரு பள்ளியை கட்டி இங்கே நீங்கள் என்ன செய்யலாம், ஹெராம் அணியலாமாண்டா. இது புதுசு தான். இங்கே ரசூலாங்க அந்த தாய் மக்கள் ஹெராம் கட்டலை தான். ஆனால் ரசூலாங்க சொன்ன அந்த கர்னூல் மனாசுடைய எல்லைக்குள்ளே அது என்ன செய்யுது, வருது. எனவே இதுக்குள்ளே நீங்கள் பள்ளியே இல்லா இடத்துல போகிற ரோடில் ஹிராம் கூட உங்களுக்கு என்ன செய்யலாம், கட்டலாம். இன்னொரு 10-15 ஹிராம் கட்டுற இடங்கள் கூட உங்களுக்கு என்ன செய்யலாம், வரலாம். இந்த மாதிரி ஒரு அம்சம்தான் இது. மக்கள் யோசிக்க வேண்டிய விஷயங்கள் உண்டு. அது இந்த வார்த்தை முன்னுதாரணம் இல்லை தான். ஆனால் ரசூல்லாங்கள்ட்ட தொழுகைக்கான அந்த வடிவம் என்ன செய்யுது இருக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் ஃப்ளைட்டில் போய் அரபாக்கு மேலே நிற்கிறார், ஹெலியில் போய் நிற்கிறார் அப்படின்னு வைங்களேன். அரபாக்கு மேலே நின்றதாக ஒரு ஆகுவாரா,
அப்படின்ற என்னது அப்படித்தானே அந்த ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ் என்றாலே அரஃபா. ஹெலியை கொண்டு வந்து அப்படி நிப்பட்டிட்டார், கொஞ்சம் நேரம் ஒரு அவர் நின்று அங்கே இருக்கிறதெல்லாம் செஞ்சுட்டு நேரம் முஸ்தலிஃபாக்கு என்ன செஞ்சிட்டாரு, கொண்டு போயிட்டாருன்னு இன்னும் வேணால் ஆகுவார். எப்படி நம்ம ஃப்ளைட்டில் தொழுகிறது ஆகுமோ, கிபிலா நிலத்தில் படாமல் நம்ம தொழுகிறது ஆகுமோ, அப்போ ரசூலாங்க நிற்கக்கூட நிலத்தில் தான் நின்று தொழுதாங்க. அப்போ ரசூலாங்க நிற்கிற டைமில் நிலத்தில் தான் நின்று தொழுதாங்கண்டா அதை எப்படி காலை தூக்கிட்டு எத்தனையோ அடிக்கு மேலே நம்ம நின்று தொழுகிறதாக எப்படி நம்ம எக்ஸப்ட் பண்ணிக்கொள்கிறோமோ, அதே போல் தான் இந்த நிற்றலும் அதுக்கு மேலே நின்றாலே என்னது நிற்றல் தான், அது ஏற்றுக்கொள்ளப்படும். இமாமோட தலைக்கு மேலெலாம் நிற்கிறாங்களா இல்லையா 2ஆம் மாடியில், சரியா? அப்போ அந்த அடிப்படையில் அது நிற்றலாக ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து வடிவத்தில் விதத்து மாதிரி என்ன செய்யும் எங்களுக்கு இருக்கும். ஆனால் முன்மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட என்னது உண்டு என்றதை நம்ம இதில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் தான் தராவி என்ற சப்ஜெக்டை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். எனவே ரமதான் அல்லாத காலங்கள் ஒருத்தர் தராவி கேட்டால் இப்போ உங்களுக்கு இது ஏன் பிழை அப்படின்றது சிம்பிளாக என்ன செஞ்சிடலாம், அது புரிஞ்சிடலாம். அடுத்தது வித்திர். இந்த வித்திர் தொழுகையை பொறுத்த வரைக்கும் இந்த அடிப்படையில் இன்னொன்று புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த தராவி என்ற சொல்லு பிதத்தோ இல்லை, அது பிழையோ இல்லை, தராவின்றதே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தராவி என்ற சொல்லு மக்கள் வச்சுக்கின்ற பேர், அது அப்படி சொல்கிறதெல்லாம் என்னது ஒரு பிழையெல்லாம் இல்லை, அதை அடையாளப்படுத்தி நம்ம என்ன செய்கிறோம், நம்ம சொல்கிறோம். அடுத்ததாக என்ன அப்படி என்று சொன்னால் வித்திர் என்ற தொழுகை. இந்த வித்திர் என்றது மக்கள் வந்து அதாவது ஹதீஸ்களை நீங்கள் பார்க்கலான்னு சொன்னால் சில நேரத்தில் தனியான ஒரு தொழுகையாக சொல்லப்படுறதை பார்க்கலாம், சலாத்துல் வித்திர் அப்படின்றது. ஆனாலும் சலாத்துல் வித்திர் கியாமுல் லைல் தான், இரவுல தொழுகை தான். ஆனால் அது ஏன் வித்திரண்டு தனியாக பார்க்கப்பட்டுச்சு அப்படி என்று அந்த இதையும் புரிஞ்சுக்கொள்ளணும். ஒரு மனிதர் வந்து 2 ரக்காத் தொழுகிறார் இரவுல அதாவது இந்த தூங்கி எழும்பி 2 ரக்காத் தொழுகிறார், மறுபடி 2 ரக்காத் தொழுகிறார். ஒருத்தர் வந்து கேட்குறாரு இரவுல தொழுதுட்டீங்களான்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார், தொழுதுட்டேன்னு சொல்லுவார். இப்போ அடுத்தது தொழுகையை முடிச்சிட்டீங்களான்னு கேட்குறது எப்படி கேட்குறது, வித்திர் செஞ்சிட்டீங்க ஹல் அவுத்தர்த்த ஒற்றப்படையாக தானே முடிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு இஜ்அலு ஆஹிர ஸலாத்திக்கும் பில்லைலி வித்ரா, இரவில் உங்களுடைய கடைசி நேர தொழுகையாக வித்திரை ஆக்கி கொள்ளுங்கள். அப்போ ரசூலாங்க வித்திரை என்று தனியாக சொல்கிறாங்க, வித்திரை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியாக சொல்கிறாங்க. வித்திரண்டு தொழுகை குர்ஆனில் வருதா, பேர் வருது குர்ஆனில், வஷ்ஷஃபை வல் வத்ர், வத்ர் வித்திர் ரெண்டு உண்டு தான், வத்ரெண்டாலும் வித்திரெண்டாலும் உண்டு தான். அப்போது அஷ்ஷஃபாண்டா இரட்டை, அல் வத்ரெண்டா ஒற்றை. அதனால தான் வந்து தொழுவிக்கிற டைமில் என்ன சொல்லுவாங்க, ஷஃபுல் வித்திரன்னுவாங்க. தராவிக்கு இந்த வித்திருக்கு எளிமைன்னு சொன்னால் ஷஃபுல் வித்திரண்டா வித்திரில் ரெட்டையை இப்போ தொலை போகிறோம், அடுத்த ஒற்றையை என்ன செய்வோம் தொழுவோம். 3 தொழுவாங்க தானே, அந்த 3 தொழுவுறத்தில் இப்போ ரெட்டையை தொலை போகிறோம், அப்புறம் 2 உண்டு, அதில் ரெட்டையை தொலை போகிறோன்றதுக்காண்டி ஷஃபுல் வித்திர் அப்படின்ட்டு என்ன செய்வாங்க தொழுவுறதை நீங்கள் பார்க்கலாம். நம்ம இந்த தொழுவுற அந்த வழியில் அதுதான் ஷஃபுல் வித்திரன்னு, ஷஃபுல் வித்திரன்னு அதுதான் அந்த ரெட்டையை தொழுவுறது அப்படின்னு அர்த்தம். அப்போ வஷ்ஷஃப் அந்த வல் ஃபஜ்ர் வலையாலின் அஷர் வஷ்ஷஃபே வல் வத்தரன்னு சொன்னால் அதுதான் வத்தரன்றது ஒற்றை. இப்போ அல்லாஹ் பற்றி என்ன வருது, இன்னல்லாஹ வித்ருன், அல்லாஹ் ஒற்றையானவன், யுஹிப்புல் வித்ர், ஒற்றைப்படையை அல்லாஹ் என்ன செய்கிறான் விரும்புகிறான் அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம் அதில் பார்க்குறோம். இப்போ வித்திர் என்ற அந்த சொல்லுடைய அர்த்தம் அதுதான். வித்திரை பொறுத்த வரைக்கும் அந்த இரவு தொழுகையை முடிக்கிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றைப்படையாக முடிங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு மனிதர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்குறாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்து கொண்டிருக்கிற இடத்துல, அதாவது சலாத்துல் லைல் அதை பற்றி சொல்லுங்கள், கியாமுல் லைலை பற்றி சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்னா மஸ்னான்றாங்க, இரட்டையாக தொழுங்க அப்படின்றாங்க. நீங்கள் ஃபஜ்ரை பயந்தால் ஃபஅவ்திர், ஒற்றைப்படையாக்கி கொள்ளுங்கள், ஒற்றைப்படையாக்கி கொள்ளுங்கள். அப்போ முடிக்கிறது தனியாக ஒற்றைப்படையோடு முடிக்கணும் என்பதனாலும், ஒற்றைப்படையாக அந்த முடிக்கிறது வந்து தனியாக கேட்கப்படவோ தனியாக விசாரிக்கப்படுற அந்த வளமைகள் இருந்ததுனாலும் அதை பிரிச்சியும் நம்ம என்ன செய்யலாம் அந்த மாதிரி தொழுதுகொள்ளலாம் என்றதுனாலும் வித்திர் என்றது தனித்தொழுகையாக என்ன செய்யுது அறியப்படுது. எனவே பேரில் அது வித்திர் என்றது ஒற்றைப்படையாக முடிகிறதுனால, தஹஜ்ஜுத் கியாமுல் லைல்ன்றது எழும்பி தொழுகிறதுனால, தராவீஹ்ன்றது ராகத்தாக ரமதானில் மட்டும் இஷாவுக்கு பின்னால் தொழுகிறதுனால, இதுதான் தொழுகைக்குரிய பேர்கள். எல்லாம் வெவ்வேறு தொழுகைகள் அல்ல, எல்லாம் வெவ்வேறு தொழுகைகள் அல்ல, இரவு தொழுகைகள் தான் எல்லாமே. தமிழில் எல்லாமே இரவு தொழுகைன்னு என்ன செய்யலாம் நம்ம மொழிபெயர்க்கலாம். அப்போ இல்லைன்னா தமிழில் எப்படி மொழிபெயர்ப்போம், ஒற்றைப்படை தொழுகை, சரியா, இரவில் நின்று தொழும் தொழுகை, தூங்கியலும் தொழும் என்னது தொழுகை, ராகத்துடன் தொழும் தொழுகை, அப்படித்தானே நம்ம சொல்லணும். எல்லாமே ஒரு தொழுகை தான், எல்லாமே ஒரு தொழுகை தான். அதனால தான் கியாமுல் லைல் தஹஜ்ஜத் என்ன சொல்லிட்டு மற்றது இரவு தொழுகைன்றாங்க, அது மட்டும் தான் மொழிபெயர்க்கிறது, சரியா. இரவு தொழுகை என்ற வார்த்தையை மட்டும்தான் மொழிபெயர்க்கிறது. அடுத்த பகுதி எத்தனை ரக்காத்துக்கள். இப்போ இரவு தொழுகைன்றது சிலர் வந்து வித்திருக்கு உண்டு, கியாமுல் லைலுக்கு உண்டு, தராவிக்கு உண்டு, இதுக்கு உண்டு அப்படி என்று சொல்லி வருது. இப்போ பல இஸ்லாமிய அறிஞர்கள் 11க்கு மேலே தொழலாம் என்ற அர்த்தத்தில் உள்ள பல அறிஞர்கள் வந்து 200 தொழுதார்கள், அதே போல் என்ன 50 லட்சம் தொழுதார்கள், 30 லட்சம் தொழுதார்கள் என்றெல்லாம் வருது.
அவங்க அப்படி தொழுதார்கள் என்று வாரது தொழலாம் என்ற கருத்தில் அவங்க தொழுதார்கள் என்று தான் வருதே தவிர கியாமுல்லைல் வேற, தராவிஹ் வேற, வித்திரு வேறு என்றதுக்காக தொழுதாங்கன்னு வரல. எங்கேயும் நல்ல முறையில் புரிஞ்சுக்கொள்ளணும். இன்றைக்கு சில டைமில் என்ன செய்கிறாங்கன்னா கியாமுல்லைல் என்று வேறவாகும், தராவி என்று வேறவாகும். அப்படி தொழு அவங்க அப்படி தொழுதுக்கான காரணம் இரவுல எவ்வளோ என்ன செய்யலாம் தொழலாம் என்ற கருத்தில் அவங்க இருக்கிறாங்க. பெருவாரியான அறிஞர்கள் அந்த நிலைப்பாட்டை தான் இருக்கிறாங்க. என்னது 11 ரக்காத்துக்கு மேலே தொழலாம் என்ற கருத்தில் அவங்க இருப்பதனால அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பல ரக்காத்துக்கு சிலருக்கு மிச்ச நேரம் நின்றுட்டிக்கிறது ஒரு சிரமமாக என்ன செய்யும் இருக்கும். சில நேரம் ஓதிட்டிக்கிற சிலர் என்ன அதாவது போதும் அப்படின்ற மாதிரி ஆகிடும். அதனால் ஷோட்டாக தொழுது என்ன செஞ்சாங்க, நிறைய தொழுதாங்க, நிறைய சுஜூது, நிறைய ருக்கு அப்படி வரும். அப்போ அவங்க நிறைய சுஜூது செஞ்சதாக என்ன செய்யும், ஒரு 100-200 சுஜூதுகள் என்ன செஞ்சிக்கும் செய்யப்பட்டிருக்கும், 100-200 ருக்குகள் செய்யப்பட்டிருக்கும். அப்போ அந்த மாதிரி அப்படி தொழுதாங்க. அப்படி தொழுதான காரணம் அவங்க அந்த அதாவது 11க்கு மேலே தொழலாம் என்ற நிலைப்பாட்டில் இருந்தது. அதுக்காக கியாமுல்லைல் வேறு என்றும் தராவி வேறு என்றும் வித்திரு வேறு என்னும் தஹஜத் வேறு அவங்க விளங்கியிருந்தாங்கன்னு ஒரு ஆதாரம் என்ன இல்லை. எல்லாமே ஒரே தொழுகை தான். 11க்கு மேலே தொழலாம் என்ற நிலைப்பாட்டில் அவங்க இருந்ததுனால அப்படி தொழுதார்கள். இதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். ரைட். இப்போ எத்தனை ரக்காத்துக்கள் அப்படின்னா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் உங்களுக்கு உள்ள பலத்த கருத்து முரண்பாடு தெரியும். சாதாரண கருத்து முரண்பாடு அல்லது பலத்த கருத்து முரண்பாடு தெரியும். பலத்த கருத்து முரண்பாட்டிலிருந்து வெளியே வாரத்துக்கு ஒரு நல்ல மஹ்ரஜுண்டு நம்ம தெளிவாக புரிஞ்சு கொள்ளலாம். எங்களுக்கு மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய விசாரணைகளின் பொழுது ஒவ்வொருவரும் தனித்தனியாக தான் என்ன செய்வாங்க, விசாரிக்கப்படுறோம். ஃபத்துவா கொடுத்தவரையும் பக்கத்தில் வச்சுக்கிண்டு, முஃப்தி சபையும் பக்கத்தில் வச்சுக்கிண்டு எல்லாரோடையும் நம்ம விசாரிக்கப்படுறதில்லை. அல்லது நான் விளங்குறதுக்கு காரணமான அறிஞர்கள் 5 பேரை இவரும் சொல்லி விளங்கப்படுத்தினதுனால தான் அப்படி என்று சொல்லப்படுறதில்லை. அப்படியே உச்சகட்டமாக இந்த வித்திர விடுங்க, பெரிய பெரிய வழிகேடுகளில் உச்சகட்டமாக நம்ம 4 பேரை காட்டினோம்னா அல்லாஹ் தாலா 2 பேருக்கு 2 மடங்காக கிடைக்குமென்னு தான் அல்லாஹ் தாலா தண்டனை என்ன செய்கிறான், குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அதனால் நமக்கு அல்லாஹ் முன்னுக்கால மறுமையில் நின்றமெண்டா எந்த ஒரு பதில் நமக்கு ஒரு அதாவது அஸ்லம் சேஃபானதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது ஒரு பிதஅத்தா இல்லையான்ற பகுதிக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு தராவியுடைய ஒரு வரலாறு சொல்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட ஒரு வாரம் சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி எனக்கு இரவு தொழுகை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணும். இது ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு, ரசூலுல்லாஹ் காலத்துக்கு இரவு தொழுகை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்றார். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இரவு தொழுகை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும்னா இந்த அலமு அஹ்லில் அர்லி பி வித்ரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வித்ர் தொழுகையை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இந்த உலகத்திலேயே மிகவும் அறிந்தவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹான்றாங்க. இது இப்னு அப்பாஸ் எல்லாம் சொல்கிறாங்க. இது சஹீஹ் முஸ்லிமில் வர செய்தி. ஃபத்வா அவங்க யார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருந்தாங்க. சரி, இருந்தாங்கன்றதுக்காக சில ஃபத்வாக்கள் அவங்களும் மாத்தமாக சொல்லலாம். ஆனால் சஹாபாக்கள் சாட்சி சொல்கிறாங்க, வித்திர் விஷயத்தில் நல்ல நுழைஞ்சுள்ளவர் யார், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. போய் அவங்கள்ட்ட கேளுங்கன்றாங்க. கட்டத்தில் ஆயிஷா இப்போ பாருங்கள், வித்திரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தியில் இரவு தொழுகை பற்றி தான் கேட்க போகிறாங்க. ஆனால் வார்த்தை என்ன வருது, ரசூலுல்லாஹோட வித்திரு அப்படின்னு வருது. அப்போ ஒற்றைப்படையாக தொழுகை முடிஞ்சிட்டா முழு தொழுகையுமே வித்திரு தான். ஒற்றைப்படையாக தொழுகை முடிஞ்சிட்டா முழு தொழுகையுமே என்ன, இரவு தொழுகை முழுமே வித்திரு தான். அவங்க போய் கேட்குறாங்க. ஆயிஷாலாம் வரலாற்றை எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, ரமலான் கடமையான பொருள்லேருந்து ஆரம்பிக்கல, மக்காட 1ஆம் ஆண்டுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. மக்காட 1ஆம் ஆண்டு ஆரம்பிக்கிறார். முதலாக அல்லாஹு தாலா யா அய்யுஹல் முஸம்மில் என்ற சூறாவின் மூலம் இரவு தொழுகையை நபிகளுக்கும் நபியை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் கடமையாக்கினான் அப்படின்றான். அந்த கடமையாக்கின அந்த இதில் இருந்து ரசூலுல்லாஹ் ஒரு வருட காலம் அவங்க தொழுதாங்க இரவு தொழுகையை. அல்லாஹ் முஸம்மிலுடைய கடைசி பகுதியை ஒரு வருட காலம் வானத்தில் வைத்துக்கொண்டா, இறக்கல்ல, வானத்தில் வைத்துக்கொண்டா, இறக்கவில்லை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு தொழுதாங்க. எப்படி தொழுவார்கள் என்றால் 11 ரக்காத் தொழுவார்கள்ன்றாங்க. ஆயிஷாலாம் சொல்கிறாங்க, மக்கா பள்ளியில் மஸ்ஜிதுல் ஹராமில், இப்போ எப்படி தானே வரணும், மஸ்ஜிதுல் ஹராம் மக்காவில் 11 ரக்காத் தொழுவாங்க. மக்காவில் தான் மஸ்ஜிதுல் ஹராம் இருக்குது. அப்போ ரசூல்லாங்க தான் முதல் இமாம், ரசூல்லாங்க தொழுவிச்ச முதல் தொழுகையத்தின 11 ரக்காத். சொன்னது யார், ஆயிஷா ரலியல்லாஹு. சஹாபாக்கிட்ட சாட்சி என்ன, இவர்கள் இந்த உலகத்திலேயே ரசூல்லாங்கட வித்திர் பற்றிய அறிவுடையவர்கள், 11 ரக்காத் தொழுவார்கள் அப்படின்றாங்க. தொழுகிற முறை சம்பந்தமாக 9-2 என்று தொழுதாங்கன்னு வருது. ஏன்னா அந்த வித்துடைய சப்ஜெக்ட் முழுசாண்டைக்கு என்ன செய்யல இருக்கல, 9ம் 2 என்று தொழுதாங்கன்னு சொல்லி வருது. ஆனால் எத்தனை தொழுவாங்க எண்ணிக்கை, 11 தொழுவார்கள். எத்தனை வருஷ காலம் 11 தொழுதிக்கிறாங்க, ஒரு வருட காலம் 11. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அப்போ இருக்கலையே. அவங்க என்ன, அதாவது ரசூலுல்லாஹ் திருமணம் முடிக்கிற டைம்லேயே 6 வயசில் அக்து நிக்காஹ் நடக்குது, 3 வயசில் கூறுறாங்க என்று சொன்னால், மதீனாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13ல் போகிறாங்கன்னு சொன்னால் 9 வருஷம் அங்கே வச்சுக்கனா கூட அப்போ ஆயிஷா இருக்கலையே. ஆனால் அவரோட தந்தை
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஆரம்ப காலத்திலிருந்து என்ன செய்வார் இருந்தவர். டோட்டல் ஃபிக்ஹும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு யாருக்கு இருக்குது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு இருக்குது. அவங்க தான் வஹி முதலாக இறங்கின செய்தி அறிவிக்கிறவங்க. ஆயிஷா அவங்க இருக்கல, அவங்க தான் கதீஜா ரலியல்லாஹு நான் காணலைன்ட்டாங்களே, சின்ன வயசு சரியா. ஆனால் முழு ஃபிக்ஹையும் எடுக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு அல்லாஹ் யாருக்கு கொடுத்தா? ஆயிஷா எல்லாம் கொடுத்தான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அடுத்து யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அவங்களுடைய கணவர். அதனால் முழு வாய்ப்பும் உங்களுக்கு ரசூலுல்லாஹ்கிட்ட கேட்டு 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 என்ன செய்வாங்க? படிப்பாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க 1 வருட காலம் 11 ரக்காத். அதுக்கு பின்னால் மதீனாவுக்கு வந்த நேரத்தில் அவங்கள்ட்டையும் பதில் சொல்கிறாங்க. இன்னொருத்தர் வந்து கேட்குறாரு, அவங்களுக்கும் பதில் சொல்கிறாங்க. அதாவது நான் நினைக்கிறேன் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய மகன் அதை என்ன செய்கிறாரு கேட்குறாரு, அபூ சலமா அப்படின்னு நினைக்கிறேன். அபூ சலமா இப்னு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். அப்போது அதாவது எப்படி கேட்டது அவர் சொல்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் அல்லாத காலங்களிலோ, நான் சொன்ன அந்த ஃபஸ்ட்டு ஃபிக்ஹு சொல்கிறாங்க, வித்தியாசம் இருக்கல. ரமலான் அல்லாத காலங்கள்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு உண்டா தான் என்ன செஞ்சுது, பொதுமக்களுக்கு தான் வித்தியாசம். ஏன்னா அவங்க அந்த டைமில் தொழ மாட்டாங்க, இந்த டைமில் தொழுவாங்கன்றதுனால. அப்போ கான லா யஸீது ஃபீ ரமதான் வலா ஃபீ கைரிஹி அலா 11 ரக்கா. ரமலான் அல்லாத காலங்களிலோ 11க்கு மேல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதது இல்லை. இப்போ எது தீர்ப்பு? மதீனா பள்ளி மஸ்ஜிது நபவி முதல் இமாம் யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் 11க்கு மேலே என்ன செய்யலை, தொழவில்லை அப்படின்றா. அப்போ இன்க்ளூடிங் ஜமாத்தா நடந்துச்சே 3, அந்த 3 அந்த நாட்களை சேர்த்தா இப்போ ஆயிஷாலாம் என்ன சொல்கிறாங்க, ரமதான் அல்லாத காலங்களிலோ 11 ரக்காத்துக்கு மேலே தொழுதது கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைகள் தெரியும் என்றால், சில தொழுகைகள் சஹாபாக்களுக்கே பெரும்பாலானவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஆயிஷாலாம் தெரியும். ஆயிஷாலாம் சொல்கிறாங்க, 2 தொழுகைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது விட்டதே கிடையாது. கால் வீங்கிய பின்னால் உட்கார்ந்து தொழுது இருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஃபஜ்ருக்கு முன்னால் 2 ரக்காத், அசருக்கு பின்னால் 2 ரக்காத்ன்றாங்க. இது புகாரில் வருது. அசருக்கு பின்னால் 2 ரக்காத்து நம்ம தொழுகிறதே இல்லை. ஆனால் கால் வீங்கிற டைமில் உட்கார்ந்து தொழுதார்கள், இது விட்டதே கிடையாதுன்னு யார் சொல்கிறாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க. இது சஹீஹ் புகாரியில் வருது. அப்போ என்ன அர்த்தம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த ரகசியமாக தொழக்கூடிய தொழுகைகளை கூட யார் தெரியும்? ஆயிஷா தெரியும். அப்போ ரமதான் அல்லாத காலங்களிலோ தொழுததில்லை. 4 தொழுவாங்க, அவருடைய அழகை பற்றி கேட்க வேண்டாம். இன்னொரு 4 தொழுவாங்க, அவருடைய அழகை பற்றி கேட்க வேண்டாம். வித்திர் தொலை நினைத்தால் தங்கள் அதாவது குடும்பத்தை எழுப்பி விடுவார்கள் அப்படின்றது. மொத்தம் 11. அப்போ மக்காலை மதீனால யாருக்காவது சந்தேகம் இருக்கா? 23 வருட காலத்தில் 11க்கு மேலே ரசூலுல்லாஹ் தொழலை அப்படின்றதுல. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செய்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு 13 தொழுததாக ஒரு அறிவிப்பு என்ன செய்யும் வரும். 13 தொழுததாக வரும். இன்னொன்றில் 15 தொழுததாக வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த 15 13 தொழுதா வரக்கூடிய எந்த அறிவிப்பிலும் ஃபஜ்ருடைய சுன்னத்தோ இஷாவுடைய சுன்னத்தோ வந்திருக்காது. ஃபஜ்ருடைய சுன்னத்து 2 ரக்காத்துண்டோ இஷாவுடைய சுன்னத்து 2 ரக்காத்துண்டோ வந்திருக்காது. வந்த தொழுகையில் எங்கும் 11க்கு மேலே என்ன செஞ்சிருக்காது, வந்திருக்காது. அப்போ நம்ம தெளிவாக என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். அந்த 2 ரக்காத்துக்கள் அப்படி என்று சொல்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஸல்லா ஸலாத்தன் அஸ்பத்தஹா. ஆயிஷா சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு தொழுகை தொழுதால் அதை அப்படியே தொடர்ந்து கடைபிடிப்பார்கள், மாற்ற மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை தொழுதால் அதை அப்படியே தொடர்ந்து கடைபிடிப்பாங்க. எனவே 13 15 ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, தொழுதன்னு சொன்னால் அது ஃபஜ்ருடைய சுன்னத்தும் இஷாவுடைய சுன்னத்துமே தவிர மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இடத்துல எந்த விதமான என்ன சந்தேகமும் இல்லை. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமையாக இருந்துச்சு. அப்போது அதுக்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாற்றிருப்பாங்களா? உசாமா படைத்தளபதினா உசாமா தான் படைத்தளபதின்னு என்றவர் அபூபக்கர்லாம் 11க்கு மேலே கூட்டிருப்பாங்களா? நிச்சயமாக கூட்டிருக்க மாட்டாங்க. அப்போ 11 அபூபக்கர்லாவோட காலத்தை சேருங்க. 25 வருஷம் ஹரமில் 25 வருஷம். அது அதுக்கு பின்னால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதாவது 11 ரக்காத் தான் தொழுவிச்சாங்கன்னு சரியான அறிவிப்பு மோத்தா மாலிக்லன்னு செய்து வருது. ஆனால் வேறு சில பிற்காலத்தில் வந்த குழப்பங்களின் காரணமாக அறிவிப்பாளர் வரிசைகளில் என்னது அதில் சில எண்ணிக்கைகளை மாற்றம் வந்து 23 தொழுதால் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. ஆனால் சரியான அறிவிப்பு மிக தெளிவாக 11 வருது. உமரெல்லாம் மாற்றப் போகின்றவர்களும் என்ன அல்ல அப்படின்றது சந்தேகம் இல்லை. எனவே இந்த அடிப்படையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஹரத்துடைய 40 வருட அதாவது இந்த தொழுகை வந்து 11 ரக்காத் தான். இது வந்து சேஃப் சைடு. சரி, ஒருத்தருக்கு உமர்லாவோட காலமே கொஞ்சம் குழப்பம் 23 அடிக்கலாம்டா, அவருக்கு என்னது ஹைருல் ஹதி முஹம்மத் அப்படின்னு வந்துட்டீங்கடா 23 + 2 25 என்ன தராவி தொழு 11 ரக்காத்ன்றது யாருக்கும் சந்தேகம் இல்லை. இதுக்கு மேலே நம்ம ஏன் இதில் ஒரு குழப்பமான இடத்துக்கு என்ன செய்யணும், நம்ம போக வேண்டும் என்றதை நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக 4வது இந்த மேலதிகமான தொழுகை சம்பந்தமான விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து 2 விதமாக பிரிச்சுக்கொள்ளணும்.
ஒன்று எண்ணிக்கை என்று தொழுகிறதாக இருந்தால் ஹதீஸில் வந்தது 11 தான். எண்ணிக்கை இல்லாமல் ஒருத்தர் தொழலாமா இல்லையாண்டத்தில் கருத்து முரண்பாடு இருக்குது. மூன்றாவது 11க்கு மேலே எண்ணிக்கையை வரையறுக்கிறது பிதாத். 11க்கு மேலே ஒரு எண்ணிக்கையை வரையறுத்து சமுதாயத்துக்கு அடையாளம் காட்டுறது. 11க்கு மேலே தொழலாம்னு ஒருத்தர் கருதினாரண்டா, அவர் அந்த விளக்கம் அவருக்கு பெற்றுட்டேன்டா, அவர் என்ன செய்யணும்? 15 தொழு 18 தொழு இப்படி. ஆனால் மக்களுக்கு கொண்டு போய் என்ன 23 அப்படின்னு ஒன்றை நடைமுறைப்படுத்தி அதையே வளமையாக தொழுதுட்டு வர்றது பிதாத்தா இல்லையா? மிக தெளிவான பிதாத். அதில் எந்த ஒரு சந்தேகப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. காரணம், ரசூல்லாங்க 11 தொழுதுட்டு இருக்க 23 என்ற ரக்காத்தை அறிமுகப்படுத்தி அதை உலகம் ஃபுல்லாக கடைபிடிச்சி அதை ஒரு ஃபோமேட்டாக மாற்றுறது எவ்வளோ பெரிய பிதாத். அது ஒரு பிதாத்தான நடைமுறை, சந்தேகமே கிடையாது. என்ன சொல்லலாமண்டா இஜ்திஹாதுக்குரிய நம்ம எதை சொல்லலாமண்டா 11க்கு மேலே தொழலாமா இல்லையான்றதை இஜ்திஹாதுக்குரியதுன்னு என்ன செய்யலாம் சொல்லலாம். நமக்கு 11 ரக்காத்து வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாகி கூட்ட மாட்டாங்கன்னு அதில் இந்த சுன்னால நம்ம உறுதியாக நின்றுவோம். 11 அது மற்றதை பிழை என்றுவோம். ஆனால் மற்ற சகோதரர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ரசூல்லாங்கள்ட்ட வந்து இரவு தொழுகை எத்தனைன்னு கேட்டாங்க. அப்போ அந்த வந்தவருக்கு ரசூல்லாங்க 11 இல்லை எல்லாம் எதுவுமே என்ன செய்யலை, விளங்கப்படுத்தலை. ரசூல்லாங்க என்ன சொல்கிறாங்க, 2 தொழுங்கன்ட்டாங்க. 2 தொழுங்கன்றவர் எப்படி விளங்குவார்? அவர் 14 விளங்கலாம், 20 விளங்கலாம், 24 விளங்கலாம், 30 விளங்கலாம். ஃபஜ்ரை பயந்தீங்கன்னா வித்திரு தொழுங்கன்றாங்க. ஃபஜ்ரை பயந்தீங்கன்னா வித்திரு தொழுங்க அப்படின்னா ஒற்றைப்படுத்திக்கங்கன்றாங்க. இவர் வந்து 32 தொழுதுட்டு 1 தொழுதாலும் ரசூலாங்க சொன்னதுக்கு என்ன முரண் இல்லை, ரசூலாங்க சொன்னதுக்கு முரண் இல்லை என்ற அது ஒரு பலமான வாதம், சாதாரண வாதமும் அல்ல, ஒரு பலமான வாதத்தை வைக்கிறாங்க. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஒரு கருத்து முரண்பாடு உள்ள விஷயம் இது. இந்த கோணத்தை புரிஞ்சு கொண்டு அந்த மனிதருக்கு சொல்லப்பட்டதை வைத்து இதுதான் அப்படி என்று தொழலாம் என்று சொல்கிறது ஒரு சைடு. ரசூல்லாங்க எப்படி தொழுதாங்கன்னு நம்ம பார்த்துட்டோம் என்று சொன்னால் அதில் ரசூல்லாங்க மாற்றம் இல்லாமல் கடைபிடிச்சிக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்குற டைமில் இது கிட்டத்தட்ட ஒரு ஃபஜ்ருடைய முன்னால் 2 ரக்காத் சுன்னத்தை யார் 4 தொழுதா பிழையண்டுவோம். ஃபஜ்ருடைய 2 ரக்காத் சுன்னத்தை 4 தொழுதா பிழையண்டுவோம். லுஹருக்கு முன்னால் 2 தொழுகிறத 6 தொழுதா என்ன செய்வோம், பிழை என்று சொல்லுவோம். அதே போல் மகரிபுக்கு பின்னால் 2 ரக்காத் சுன்னத்து இருக்கிறது யாரா 4 தொழுதோம்னா பிழை என்று சொல்லுவோம். அப்படி அந்த மாதிரி ரசூலாங்க இதை கடைபிடிச்சிக்கிறாங்க தொடர்ந்து. எனவே நாங்கள் வந்து அதில் எப்படி பிழைன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இதையும் என்ன செய்கிறோம், நம்ம பிழை என்று சொல்கிறோம். 12க்கு மேலே என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது. அதே நேரம் 11க்கு மேலே தொழலாமா இல்லையான்ற கருத்து முரண்பாடு ஒரு நியாயமான ஒரு கருத்து முரண்பாடு. அந்த கருத்து முரண்பாட்டுக்கு ஒரு வலு இருக்குது. ஆனால் என்ன கவலைண்டா, இந்த 11க்கு மேலே தொழுகிறவங்க 11 தொழுகிறவங்களை பார்த்து நகைக்கிறதும் சிரிக்கிறதும் என்ன தொழுதா குறைஞ்சிட்டு போகிறான்னு கேட்குறதும் சுன்னாவை அவர்கள் நகைப்பதற்கு சமம். ஏனெண்டா அவர் பின்பற்றது யாரை, அல்லாஹ்வுடைய தூதரை 23 வருட காலத்தை சொல்லி பின்பற்றாங்க. சஹாபாக்களை சொல்லி என்ன செய்கிறாரு, பின்பற்றாரு. அப்படி பின்பற்றிட்டு போகிறவரை அவர் வந்து 1 ஹவர் 2 ஹவர் நீங்கள் தொழுவிச்சாலும் பின்னால் தொழுகிறதுக்கு ரெடி ஆகிக்கிறாரு. நீங்கள் 23 ஃபாஸ்ட்டுக்காக வேண்டி வேகமாக தொழுது விட்டுட்டு அவரை பார்த்து நகைக்கிறதுன்றது அவர் ஷோட்டாக உட்காந்துற மாதிரி இவங்களுக்கு ஒரு ஃபீலிங். என்னென்னா 20 நிமிஷத்தில் அவர் பேர் உட்காந்துட்டாரு, 40 நிமிஷம் ஆகிக்கிறது 23 நீ தானே. அப்போ நீங்கள் 23 வந்து குறைச்சிட்டீங்கன்னு 23 குறைச்சனால 11 அப்படி போய் உட்காடுறான். நீங்கள் இதையே 2 ஹவர் தொழுவி வச்சிங்கன்னு சொன்னால் அந்த 8க்குரிய மரியாதை என்ன செஞ்சீங்க விளங்கிக்கு, 8 சிறப்பாகவும் உங்களுக்கு விளங்கிக்கும். சட்டப்படி நீட்டி அழகாக தொழிச்சாங்கன்னு சொன்னால் 8 சிறப்பு என்ன செஞ்சிடும், விளங்கிடும். எனவே இதுதான் இங்கே உள்ள பிரச்சனை. கருத்து முரண்பாடுகளில் எது நியாயம், 11 தாண்டி ஒரு எண்ணிக்கையை மக்களுக்கு அறிமுகப்படுத்தினால் வளமைப்படுத்தினால் அது பிதாத். ஆனால் 11க்கு மேலே தொழலாமா இல்லையான்றது ஒரு கருத்து முரண்பாடு உள்ள நியாயமான ஒரு கருத்து முரண்பாடு. அதே நேரம் 11க்கு மேலே தொழுகிறவங்களை பற்றி எங்களுடைய நிலைப்பாடு என்னென்னா அது பிழையானது, அது தவறானது. ஆனால் அது பிதத்தை என்ன செய்ய மாட்டோம், நம்ம சொல்ல மாட்டோம். என கருத்து முரண்பாட்டுக்கு ஒரு ஞாமிக்கு 11 தான் சுன்னா, மிக சரியானது. அதை நம்ம ஹதீஸில் நம்ம பார்க்குறோம் என்றது. இது தொழுகை சம்பந்தமான விஷயம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் இதில் தொழுகிற முறைகள், என்னுடைய தொழுகிற முறைகள் அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் தொழுதாக ஆயிஷா சொல்கிறாங்க அப்படின்னா 9 ரசூலாங்க சலாம் கொடுத்துருவாங்க. பின்னர் எழும்பி 2 ரக்காத் தொழுவாங்க. பின்னர் எழும்பி 2 ரக்காத் தொழுதிக்கிறாங்க. ஆனால் அந்த நடைமுறை ரசூலா பின்னால் கடைபிடிச்சதாக தெரியலை. பிற்காலத்தில் கடைபிடிச்சது, ஆரம்பத்தில் கடைபிடிச்சது. அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியெல்லாம் தொழலாம்டா 2 2 2 2ஆக தொழுது 10 வரைக்கும் தொழுது 1 வித்திர என்ன செய்யலாம், 1 ரக்காத்தை மட்டும் ஒற்றைப்படையாக என்ன செய்யலாம், நம்ம முடித்து கொள்ளலாம். அல்லது 2 2 2ஆக தொழுது 8 வரைக்கும் தொழுது இந்த அதாவது அந்த 3 ரக்காத்தை என்ன செய்யலாம், நடுவில் அத்தைஹாத் உட்காராமல் 3 ரக்காத்தை வித்திராக என்ன செய்யலாம், நம்ம முடித்து கொள்ளலாம். இது ஒன்று. இன்னொரு வகையில் எப்படி தொழலாம்னு சொன்னால் அதாவது 4 4 3 இதான் ரசூல்லாங்க தொழுத முறையாக ஆயிஷார்லாங்க என்ன செய்ய அதிகமாக தொழுத முறையாக சொல்கிறாங்க. 4 4 இதில் எதுலேயும் நடுவில் இருப்புக்கள் எதுவுமே இருக்கிறது இல்லை, அத்தஹியாத் இருப்பு
அத்தையா திருப்பு மட்டும் இருக்கிறது இல்லை. மற்றபடி என்ன 4 ரக்காத் தொழுவது, இடைவெளி வரும், 4 ரக்காத் தொழுவது, மறுபடி 3 ரக்காத் தொழுவது. இன்னொரு வகையில் என்ன அப்படின்னு சொன்னால் 11 ஒரேடியாக தொழுவது. 10 அத்தையாத்து இருக்கணும். 11 ஒரேடியாக தொழுவது. 10 நம்ம அத்தையாத்து இருந்து எழும்பிடணும். 10 அத்தையாத்து இருந்து, அதான் நம்ம நடு அத்தையாத்துன்னு சொல்கிறோமே, அது 10 இருந்து எழும்பி 11 ரக்காத்தில் என்ன செய்கிறது? தொழுது சலாம் கொடுக்குறது. அடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரேடியாக 9 தொழுதிக்கிறான். இந்த 9ல் என்ன செய்யணும்? 8 அத்தையாத்து இருந்து 9ல் என்ன செய்கிறது? சலாம் கொடுக்குறது. அப்புறம் ரசூலுல்லாஹ் 7 தொழுதிக்கிறாங்க. அப்படின்னா என்ன? 6 அத்தையாத்து இருந்து 7ல் என்ன செய்யணும்? நம்ம சலாம் அதாவது கொடுக்க வேண்டும். 5 தொழுதிக்கிறாங்க. 4 அத்தையாத்து இருக்கக்கூடாது. கணக்கிட்டா 5 3 வித்தியாசம். 3ம் 5ம் வித்தியாசம். ஒற்றப்படையாக தொழுத மாட்டான். 3 தொலை போகிறோம், 3 தான் தொலை போகிறோம்னா நடுவில் அத்தையாத்து இல்லை. 5 தான் தொலை போகிறோம்னா அத்தையாத்து என்ன நடுவில் இல்லை, கடைசி அத்தையாத்து மட்டும் தான். 7 9 11 தொலை போகிறோம்னா முந்தின ரக்காத்தில் என்ன செய்யணும்? நம்ம அத்தையாத்தில் உட்கார்ந்துட்டு எழும்பி தொழ வேண்டும். இது ஒரு அம்சம் ரசூலுல்லாஹ் தொழுத முறைகளில். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பொழுதுகளில் இந்த இரவு தொழுகையில் இருந்து தொழுவாங்க. முடியாட்டி இருந்து தொழுவார்கள். இருந்து தொழுது 50 ஆயத்துக்கள் எஞ்சி இருக்கிற நிலையில், வசனத்தை பாருங்கள், 50 ஆயத்துக்கள் எஞ்சி இருக்கிற நிலையென்றா நமக்கு 50 ஆயத்து ஓதுறதும் இல்லை. 50 ஆயத்துக்கள் எஞ்சி இருக்கிற நிலையிலேண்டு வருது. 50 ஆயத்துக்கள் எஞ்சி இருக்கிற நிலையென்றா ஒரு பக்கத்துக்கு 10 வச்சாலும் 5 பக்கம், 5 பக்கம் எஞ்சி இருக்கிற நிலையில். அப்படின்னா எவ்வளோ பக்கம் ஓதிப்பாங்க? 5 பக்கம் எஞ்சி இருக்கிற நிலையில் எழும்பிடுவாங்க. சொல்லுவாங்க உட்கார்ந்து தொழுதுட்டிப்பாங்க, எழும்பிடுவாங்க. எழும்பி நின்று என்ன செய்வாங்க? அந்த 50 வசனத்தையும் என்ன செய்வாங்க? ஓதி முடிப்பாங்க. அந்த 50 வசனத்தை ஓதி முடிச்சுட்டு ருக்கு சுஜூது செய்வார்கள். அப்போ எனவே இரவு தொழுகையில் ஒருவர் முடியாது விட்டால் இருந்து தொழுது பின்னர் எழும்பி தொழுகிறது என்னது? அனுமதி. இருந்தே தொழணும்ன்றது அல்ல. அப்படின்றது இந்த செய்தியிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்கிறோம். முழு தொழுகையும் இருந்து தொழலாம், அது பிழையில். இரவு தொழுகை கடமையான தொழுகை தான், கட்டாயம் நின்று தொழணும். இரவு தொழுகை பொறுத்த இருந்து முடியாது விட்டால் இருந்தும் தொழலாம். ஆனால் இருந்துட்டு எஞ்சிய வசனங்களை எழும்பி ஓதிட்டு ருக்கு செய்கிறதும் மார்க்க ரீதியாக அனுமதிக்கப்பட்டது அப்படின்றத நம்ம இதில் பார்க்குறோம். அடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இரவு தொழுகை பிரித்து தொழுதார்களா? உதாரணமாக 2 தொழுகிறது, புற தூங்குறது, பிரித்து தொழுறது, இது சம்பந்தமான நேரடியான செய்திகள் எதுவும் இல்லை. ஆனால் பிரித்து தொழுவதில் தவறு இல்லை. பிரித்து தொழுகிறதுல தவறு இல்லை. ஏன்னா ஒன்றோடொன்று தொடர்பற்ற தொழுகையாக இருந்தாலும் சரி, நேரம் இருந்தால் நமக்கு என்ன செய்யலாம்? பிரித்து. உதாரணமாக 20 நிமிஷம் லுகருக்கு முன்னால் நமக்கு டைம் கொடுத்தாங்கண்டா நம்ம 2 ரக்காத் சுன்னத் தொழுட்டு ஒரு வேலையை முடிச்சுட்டு வந்து இன்னொரு 2 ரக்காத் சுன்னத் தொழுகிறது என்னது? பிழை அல்ல. அதுபோல தான் தராவிகளை ஒருத்தர் ஆரம்பத்தில் ஒரு 4 ரக்காத்தை தொழுதுட்டு தூங்கிடுறார், அதுக்கு பின்னால் எழும்பி தொழுகிறார், இது ஓகே. ஆனால் ஜமாத்தை பிரிக்கக்கூடாது. ஜமாத்தை என்ன செய்யக்கூடாது? நாம் பிரிக்கிறது வேறு, நம்ம தனிப்பட்ட தொழுகிறவரை பிரித்து தொழுகிற வேறு. ஜமாத்தை பிரித்து தொழக்கூடாது. அது சரியான வழிமுறை அல்ல. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு காலத்தில் தான் அது ஏற்படுத்தப்படுது. அது அப்படியே நம்ம என்ன செஞ்சிடணும்? ஃபாலோ பண்ணிடணும். அது பிழையான. இப்போ என்ன செய்கிறாங்கடா? கியாமுல் லைல் தொழணுன்றதுக்காக வேண்டி 4 ரக்காத்தை இப்போ தொழுதுட்டு மற்ற நாளை பிந்தி போட்டுடுறாங்க. பிழையான ஒரு நடைமுறை. ஒன்றில் தொழுகிறவங்க அதில் போய் சேரணும். இந்த நாளை வீட்டில் தொழுதுட்டு அதில் போய் சேர்ந்துடும். அப்படி தொழுதாங்கன்னு சொன்னால் அவங்க செய்கிறது பிழை. அப்படி தொழுதா அவங்க என்ன செய்யணும்? முழுசாகவே ஒன்றை என்ன செய்யணும்? இரவில் வைக்கணும். அல்லது இசாகுப்புறம் ஆரம்பித்து இரவு வரைக்கும் என்ன செய்யணும்? போகணும். அது செய்ய போகிறது இல்லையே. அப்படி இல்லைன்னா அப்போ என்ன செய்யணும்? நம்ம அவங்க மாற்ற மாட்டாங்கடா. நாங்கள் வீட்டில் நாளை தொழுதுட்டு அவங்க பிந்தி தொழுவாங்களே நாள், அதை ஜமாத்தோட தொழுண்ட ஆசைண்டா அதுக்கு போகிற அங்கே போய் என்ன செய்யணும்? நம்ம தொழுது கொள்ள வேண்டியதான். இந்த மாதிரி பிரித்ததுக்கான ஆதாரம் என்ன? ஜமாத்துகள் அப்படி பிரித்து தொழப்பட்டதுக்கான வழிமுறை வேண்டி இல்லை. அப்போ அதனால் அந்த மாதிரி ஒரு விளக்கத்தில் ஏற்படுத்துறதுக்கு நம்ம உமர் இப்னு கத்தாப் இல்லாமல் அல்ல, நம்ம உமர் ரலியல்லாஹு ஃபிக்ஹுலையும் இல்லை. உமர் ரலியல்லாஹுவுக்கு நமக்கு புரியாத விளக்கங்களும் புரியும். ரசூல் அவங்களோட இருந்தவர் இது எந்த அளவில் மார்க்கத்தோட மோதாதுன்னு நமக்கு தெரியும். அப்போ நம்ம இல்லாதொன்று நம்ம ஏற்படுத்தப்படாது. இது ஒரு விதத்து தான். எது? இரவு தொழுகை 2ஆக பிரித்து விட்றது. இது எப்போ ஆரம்பிச்சதோ அல்லாஹு ஆலம். சரியா? இது ஒரு பிழையான ஒரு நடைமுறை. தொழுதா நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் இப்படி தான் தொழணும். அதாவது நம்ம தனியாக தொழுது போய்ட்டு இரவில் தொழுகிற ஜமாத்தோட தொழுதுக்கணும். உண்மையில் அவங்க என்ன செய்யணும்னா கண்டினியூவாக தொழணும். ஒன்று நைட்டில் தொழணும், அல்லது இஷாவில் தொழுது ஆரம்பித்து நைட் வரைக்கும் முடிக்கணும். அப்படி தான் தொழணும், பிரிக்கக்கூடாது. இது ஒரு நடைமுறை. நாங்கள் தனிப்பட்ட தொழுகிற மனிதர்கள் பிரிக்கிறது என்னது? பிள்ளைகள். அது எங்களுடைய ராகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம 2 ரக்காத் தொழுது அப்புறம் வித்திரை நம்ம தொழுது கொள்வது, தூங்கி எழுப்பி கூட வித்திரு தொழுகிறது என்னது? பிழை கிடையாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது வித்திரு தொழுகையை பொறுத்த வரைக்கும் இந்த கியாமுல் லைல் அந்த இறுதியாக தொழுகிற தொழுகை வாஜிபா இல்லையான்னு பெரிய கருத்து முரண்பாடு இருக்கு. ஹனஃபி மதஹபினர் என்ன சொல்கிறாங்க? வாஜிப் என்றாங்க.
அவங்கள்ட்ட வந்து ஃபர்லுக்கும் வாஜிபுக்கு இடையில் வித்தியாசம் இருக்குது. ஃபர்லுக்கும் வாஜிபுக்கு இடையில் வித்தியாசம், மற்றவர்கள்ட்ட ஃபர்லுக்கும் வாஜிபுக்கு இடையில் வித்தியாசம் இல்லை. அவங்கள்ட்ட என்ன வித்தியாசம்னா, ஃபர்லுன்னு சொன்னால் மிக நம்பிக்கையான, அதாவது முத்தவாத்திரான அந்த நம்பிக்கையான அந்த செய்திகளில் வந்து ஃபர்லுன்னு சொல்லுவாங்க. மற்றபடியான ஆகாதான ஹதீஸ் ரெண்டு, அதாவது 1-2 இஸ்னாது வரக்கூடிய ஹதீஸால் வந்து அதில் வாஜிப்னு சொல்லுவாங்க. வித்திருக்கு என்ன செய்கிறாங்க அவங்க, வாஜிப் அப்படின்னு சொல்கிறாங்க. வித்திர் வந்து அவங்கள்ட்ட அதாவது வாஜிப் அப்படின்றாங்க. ஆனால் அது பிழையான நடைமுறை, மிகவும் வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் அவங்க அப்படி சொல்கிற அளவுக்கு காரணம் இருக்குது. அந்த அளவுக்கு சொல்கிறதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னது வித்திரை பற்றி நிறைய என்ன செஞ்சுக்கிறாங்க, ஆர்வப்படுத்தி சொல்லியிருக்கிறதும், கடைசி தொழுகையாக வித்திரை ஆக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறதும். அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ தர் கிஃபாரிலான போனவங்க வசியத்தா ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க, நீங்கள் எழும்ப மாட்டீங்க என்று தெரிஞ்சால் இரவில் வித்திர் தொழுதுட்டு தூங்கிடுங்க அப்படின்னா ரசூலுல்லாஹ் அவ்வளோ வலியுறுத்துறாங்க. ஒரு வித்திரை தொழுதுட்டு தூங்கிடுங்க. இந்த வித்திரை மட்டும் தனியாக தொழுகிறவர் 1 ரக்காத்தாவும் தொழலாம், 3 ரக்காத்தாவும் தொழலாம், 5 ரக்காத்தாவும் என்ன செய்யலாம், தொழலாம். அவர் தொடர்ந்து வித்திரு தொழுகிறார், அவர் தொடர்ந்து வித்திருன்னு அர்த்தம். அப்போது ஒன்றில் தொழுதுட்டு நம்ம என்ன செஞ்சிடணும், தூங்கி விட வேண்டும். ரைட். ஒருத்தர் வித்திரு தொழுவிட்டார் இரவு, அதாவது இஷாவுக்கு போகிறவோ அல்லது ஃபஜ்ருடைய நேரத்திலேயோ தொழுவிட்டார். தொழுது பின்னால் தூங்கி எழும்புறாரு, இன்னும் டைம் இருக்குது. வித்திருக்கு பின்னால் தொழலாமா? வித்திருக்கு பின்னால் தொழலத்துக்கு பேர் வந்து அந்த ஃபிக்ஹுடைய அறிஞர்களுக்கு மத்தியில் அத்தஅகீப் அப்படின்னு சொல்லுவாங்க. தா ஐன் காஃப் யா பா, அத்தஅகீப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சலாத்து தஅகீப்னு வச்சுக்கிறேன். ஹதீஸ்லாம் இது எதுவும் வரல, சலாத்து தஅகீப் அப்படின்னு வந்து. இது காரணம் என்ன, ஜமாத் என்ற தொழுகை வந்ததுனால, ஜமாத்து தொழுகை முறையொன்று வந்ததுனால அதுக்கு பின்னால் இன்னொரு ஜமாத்துனது அந்த நடத்துறது பொருத்தமா அப்படின்றதுலேருந்து அந்த பிரச்சனை வந்துச்சு. அப்போ இதை இமாம் அஹ்மத் பின் ஹம்பலுடைய ஒரு அறிவு போகிறது என்று அவர் அதை வெறுத்தார். அதில் என்ன சார், வித்திருக்கு பொறவு திருப்பி ஒரு ஜமாத்து நடப்பதை என்ன செஞ்சார், வெறுத்தார். முடிஞ்சது தான், அதை வெறுத்தார் அப்படின்ற செய்தி வருது. அனஸ்ரலாம் வழியாக வந்து வெறுத்தாருன்னு அனுமதிச்சார் அப்படிலாம் செய்தி வருது. ஆனால் அதில் இதுலேயும் வந்து வீட்டில் ஒரு மனிதர் தனியாக தொழுகிறதுக்கு வெறுத்தாருன்னு எந்த சப்ஜெக்டும் இல்லை. வீட்டில் ஒரு மனிதர் வித்திருக்கு பிறகு தொழுகிறதுக்கு வெறுத்தாருன்னு எந்த சப்ஜெக்டும் அதில் இல்லை. இருந்தாலும் கூட அதாவது இந்த ஜமாத்துக்கு பின்னால் இன்னொரு ஜமாத்து தராவி நடக்கிறத வெறுத்தார்கள் அப்படின்றது என்ன செய்கிறோம், நம்ம பார்க்குறோம். அந்த நடைமுறையை தவிர்த்துடணும். ஏன்னா சிலர் என்ன செய்கிறேன்னா, ஆரம்பத்தில் 11 இவங்க தொழுவிட்டு பேத்துறது, அல்லது ஆரம்பத்தில் 23 இவங்க தொழுதுறது, 11 தொழுகிறவங்களுக்கு நீங்கள் நைட்டில் வந்து என்ன செஞ்சீங்க, 11 தொழுதுங்க. இது அவ்வளோ பொருத்தமான நடைமுறை. ஒரு பள்ளியில் 11 தொழுனா 11 தொழுங்க. வணங்கிட்ட 23 நீங்கள் 23 பிதாத், அவங்க 23 சரியான 21 அது முடிச்சிடும். அதுக்குள்ளே போய் நம்ம என்ன செய்யக்கூடாது, இன்னொரு பிதாத்தை நம்ம உருவாக்கி விடக்கூடாது. இந்த அடிப்படையில் நம்ம பார்த்தீங்கன்னா தஅகீப் பண்ணுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறை நம்ம பார்த்தோம்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்திருக்கு பின்னால் 2 ரக்காத்துக்கள் தொழுததாக ஸஹீஹ் இப்னு ஹுஸைமா முஸ்தத்ரக் அல் ஹாக்கிமில் என்ன செய்து 2 செய்திகள் வருது. அவருடைய தரங்களில் பிரச்சனைக்கு சம்பந்தமாக அதாவது இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ஒரு தனியான ஒரு புத்தகமே எழுதுகிறார். வணங்கிட்டா, தனியான புத்தகம் ஒன்று எழுதிய வித்திருபுர தொழுகை சம்பந்தமாக. அப்போ அந்த 2 ரக்காத்து ரசூலுல்லாஹ் தொழுதாங்கன்னு வருது. எனவே மிச்சம் பொருத்தம் என்னடா, ஒருத்தர் வித்திரு தொழுதுட்டார்னா அதுக்கு பின்னால் அவர் எழுப்பினா அவர் இஸ்திக்ஃபார்களில் ஈடுபடுறது, துவா என்னது ஈடுபடுறது, குர்ஆன் ஓதுறது. ஏன்னா அல்லாஹ் தஆலா வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன். அதேபோல் என்ன குர்ஆன் அல் ஃபஜ்ரிக்கான மஷ்ஹூதா, ஃபஜ்ரில் ஓதுற குர்ஆன் அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொல்லப்படக்கூடியதாக இருக்குது. ஃபஜ்ரில் சஹருடைய நேரங்கள் அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள்னா வருது. அப்போ அதில் ஈடுபடுறது மிகவும் பொருத்தமாக என்ன செய்யும் இருக்கும். இல்லை ஒரு தொழுதாகணும்னா ரசூலுல்லாஹ் 2 ரக்காத் தொழுதான அறிவிப்புகள் என்ன செய்து வருது. அப்போ வந்து உதுவுடைய 2 ரக்காத்தாவோ, தஹியத்துல் மஸ்ஜித் 2 ரக்காத்தாவோ, அல்லது இப்போ ரசூலுல்லாஹ் என்னது இந்த மாதிரி 11க்கு பின்னால் ரசூலுல்லாஹ் தொழுதால் இந்த மாதிரி 2 ரக்காத் தொழுதார்கள் வரணும். ஆனால் ஹதீஸ்கள் எல்லாம் பெரும்பாலும் ரசூலுல்லாஹ் அப்படி தொழுதா வரல. ஏன்னா ஆயிஷா சொல்கிறாங்க, 11 தொழுவிட்டு தூங்கிடுவாங்க, அடுத்து அதானுக்கு என்ன செய்வாங்க, எழும்புவாங்க, ஃபஜ்ருடைய சுன்னத் தொழுகிறது தான் என்ன செய்து வருது. அப்படி தொழுதால் இந்த 2 ரக்காத் என்னது தொழுவார். இதனால தான் 13 தொழுதார்கள் என்று வரக்கூடிய அறிவிப்புகளில் சில அறிஞர்கள் அது வித்திருக்கு பிறகு எழும்பி ரசூலுல்லாஹ் என்ன சில கட்டங்களில் தொழுத 2 ரக்காத்தை தான் என்ன செய்யும் அது குறிக்கும் என்றும் சில விளக்கங்கள் சொன்னதுக்கான ஒரு காரணம் இதுதான். இது ஒரு முக்கியமான இந்த தொழுகை முறைகளை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்தது ரசூலுல்லாஹ் வித்திருடைய சப்ஜெக்ட். ஒருவர் வித்திரு வளமையாக தொழுதுட்டு வராரு, அவர் வந்து வித்திரு தொழலைன்னு வைங்க, ஃபஜ்ர் அதான் சொல்லிட்டு ஒரு சஹாபி வந்து கேட்குற, அல்லாஹ்வின் தூதரே நான் வித்திரு தொழலை, அஸ்பஹ்து ஃபலம் ஊத்தீர், காலை பொழுது அடைஞ்சிட்டு என்ன வித்திரு தொழலை. ரசூலுல்லாஹ் சொல்ல அல் வித்ரு பில்லைல், வித்ரு வந்து இரவுல மட்டும்தான் அப்படின்றாங்க. 2ஆம் முறை கேட்குறார், அல் வித்ரு பில்லைல், இரவுல மட்டும்தான். 3ஆம் முறை கேட்குறார், ஃபஅவுத்தீர், ரசூலுல்லாஹ் வித்ரு தொழுதுங்கன்னாங்க. 3ஆம் முறை கேட்கவும் வித்திரு தொழுதுங்கன்னாங்க. அப்படின்னா வளமையாக தொழுதுவார ஒருவர் அவருக்கு தொலை மிஸ் ஆகிட்டு அப்படின்னு சொன்னால் அவர் ஃபஜ்ருடைய அதானாக இருந்தாலும் அந்த வித்திரு எழுப்பி என்ன செஞ்சுக்கலாம், தொழுதுகள்லாம். யார் இது வளமையாக தொழுதுவாரோ, திடீர்னு ஒருவங்க அன்றைக்கு தொழுகிற ஞானம் வந்ததுனால தொழுன்னு நினச்சாண்டா அது பிள்ளை. வளமையாக தொழுது வாரவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லிக்கிறாங்க. வளமையாக ரசூலுல்லாஹ் இரவு தொழுது வராங்க, மிஸ் ஆகினா பகலில் என்ன செஞ்சாங்க. அதுலேயும் பாருங்கள், ரசூலுல்லாஹ் எத்தனை தொழுகிறாங்க பகலில் 12 இரட்டிப்பாக தொழுகிறாங்க. அப்போ இரவில் என்ன தொழுதுங்கிறாங்க 11.
11 தான் பகலை இரட்டிப்பாக்கி என்ன செஞ்சாங்க 12 தொழுகிறாங்களே ரசூலாங்க தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்திரி இரவுல என்றதுனால 12 ஆக்கி விட்டாங்களே தவிர அங்கே எண்ணிக்கை என்ன செய்யலை கூடலை, அங்கேயும் எண்ணிக்கை கூட அந்த எண்ணிக்கை அப்படியே என்னது ஸ்டேபிளாக இருக்கிறது நம்ம என்ன செய்யணும் பார்க்கலாம். அப்போ வித்திர ஒரு மனிதர் இந்த மாதிரி தொழும். அதே போல் ரசூலாங்க இரவில் 2 வித்திரு கிடையாதுன்னாங்க. வித்திரு தொழுவிட்டு தூங்கி எழுப்பி மறுபடியும் தொழுட்டு மறுபடியும் வித்திரு தொழுறது இல்லை, 2 வித்திரு இரவில் என்ன கிடையாது அப்படின்ட்டு ரசூல் எல்லாமே ரசூல் வழிகாட்டி என்ன செஞ்சுக்கிறான் போய்க்கிறாங்க. அதாவது வித்திரு இரவில் 2 வித்திரு என்னது கிடையாதுன்றாங்க. மனைவிமார்களோடு சம்பந்தப்பட்ட நேரத்தை பிள்ளைகளோடு சம்பந்தப்பட்ட ரசூலான நடைமுறை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவில் எழுப்பி தொழுவார்கள், அவர் வித்திரு தொழ நாடினால் என்னை எழுப்பி விடுவார்கள் அப்படின்னு வருது. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு 3-5 தொழுகிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வலியுறுத்துறாங்க. வித்திரு தொலை நாடினா என்ன எழுப்பி விடுறாங்கன்னு வருது. அப்போ வித்திருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க எழுப்பி விட்டுருக்கிறார்கள். கியாமுல் லைலுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுப்பலை, ஆனால் விரும்பினாங்க, அவங்க தொழுதா விரும்பினாங்க. அந்த முடிக்கிற டைமில் 3-5 தொழுதுறோம் டைம் ஆகிட்டு அப்படின்றதுனால மட்டும் என்ன செய்வாங்க ரசூலாங்க எழுப்பி விட்டுருக்கிறார்கள் அப்படின்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இதுதான் இரவு தொழுகை சம்பந்தமான அதாவது சுருக்கமான வழிகாட்டல்கள். நான் இதில் எதுவும் அதாவது எனக்கு விடுபட்ட மாதிரி எதுவும் ஞாபகம் இல்லை. இந்த மாதிரியான ஒரு வழிகாட்டல் விஷயத்தை நம்ம ரசூலுல்லாஹ் இவ்வளவு செஞ்சிருக்கிற சந்தர்ப்பத்தில் ரக்காத்தெல்லாம் தொழுது காட்டிக்கிற சந்தர்ப்பத்தில் நம்ம வந்து என்ன இதில் வந்து வேறு மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது, நடைமுறை செய்யாமைக்கு தான் பொருத்தம். இரவு தொழுகையை உன்னிப்பாக அவதானித்த நபித்தோழர்கள் ஆயிஷா ரதியல்லாஹு ஒருவர். ஆயிஷா ரதியல்லாஹு இந்த உலகத்திலேயே ரசூலுல்லாஹோட வித்ரை பற்றி அறிஞ்சவன் யார் சொல்கிறாங்க? இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருவர், அதையும் சொல்லி முடிச்சிடுறேன். அது என்னன்னா இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு ஒரு முறை வந்து மைமூனா ரதியல்லாஹு அன்ஹாவோட வீட்டில் தங்குறாங்க. மைமூனா ரதியல்லாஹு அன்ஹா யார்? இப்னு அப்பாஸுக்கு இப்னு அப்பாஸ் அவங்களுக்கு சாட்சி வழங்கிட்டா. அதாவது இந்த சின்னம்மா, சரியா, அவங்களுக்கு சின்னம்மா தான் உம்முல் ஃபதுல் இவங்களோட தாய், அவங்களோட சகோதரி தான் மைமூனா. தங்குறாங்க. அப்போ தங்குற சந்தர்ப்பத்தில் சில அறிவிப்புகளில் வந்து அவங்க மாதாவிடாய் காலமாகிடுச்சு மைமூனா ரதியல்லாஹு அன்ஹுக்கு. ஒரே தலையாணையில் என்ன செய்கிறாங்க அகல வாக்கில் இவங்களும் அவர் நீட்ட வாக்கிலையும் படுத்துக்கிறார். இவருக்கு என்ன சின்ன வயசு, ரசூலுல்லாஹ் மௌத்தாரட்டையுமே அவருக்கு 13 வயசு தான். யாருக்கு? இப்னு அப்பாஸ் அவங்களுக்கு. அப்போ அவங்க சின்ன வயசு தொழுகையை பார்க்கணுமென்னு உட்கார்றாங்க. அதுக்குள்ளே ரசூலுல்லாஹ் எப்படி தொழுகிறாங்கன்னு பார்க்கணும்னு உட்கார்றாங்க. அந்த நாளில் தான் அவங்க முழு தொழுகையும் ரசூலுல்லாஹ் அவதானிக்கிறாங்க. அப்போ அவர் தான் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா தான் உலகத்தில் என்ன வித்திரு தொழுகையை பற்றி தெரிஞ்சவங்கன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ எவ்வளோ தொடர்ச்சியான அவதானத்தை சொல்கிறாங்க. அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ரசூலாங்க எழும்பி அந்த ஆல இம்ரானுடைய கடைசி 10 வசனங்களை வானத்தை பார்த்து கொண்டு ஓதினார்கள் அப்படின்ற ரசூலா வானத்தை பார்த்துட்டு என்ன அந்த ஆல இம்ரானுடைய வசனம் கையேந்தியில் வசனங்களை பார்த்து ஓதினாங்க. இறுதி 10 வசனங்களை ஒழு எடுத்துக்கண்டே ஓதினார்கள் அப்படின்லாம் வருது. பல் துளக்கினார்கள். அதுக்கு போல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ ஆரம்பித்தாங்க அப்படின்ற செய்தியெல்லாம் அறிவிக்கிற யார்? இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு. அப்போ 2 பேரும் தான் சிறப்பான முறையில் அவதானிச்சாங்க. 2 பேருமே சின்னவங்க அந்த நேரத்தில் என்னது அது. அப்போ இந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் இரவு தொழுகை பற்றிய முழு டீட்டெயில்ஸ் வந்து இவ்வளவு டீட்டெயில்ஸ் வந்து அதை நம்ம பின்பற்ற தேவையில்லை என்று சொன்னால் அது என்ன ஒரு சிறப்பான ஒரு நடைமுறையாக இருக்காது. அல்லாஹு தஆலா மார்க்கத்தை சிறப்பான முறையில் புரிந்து விளங்கி நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக எம் அனைவரையும் ஆக்கல் புரிவானாக. ஹதமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்.